லாஸ்ட் பாத்தீங்கன்னா. சோ தமிழ் இங்க வந்து சார் சார் எல்லா இடத்துலயும் தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஸ்லோவா தான் இருக்கு. சரி இட் இஸ் a fact. நான் இல்ல ஃபேன்ஸ்க்காக ஸ்லோவா தமிழ்நாடு எதுவுமே கிடையாது ஜி. இல்ல சார் ஸ்லோவா தமிழ்நாடு தான் வந்து இருக்கு. உங்களுக்கு இப்போ தேவையில்லை. எல்லாமே சார் நீங்க எதை ஃபேக்ட் வச்சு சொல்றீங்க ஸ்லோவா ஸ்லோவா தான் இருக்கு? இருக்கு. வருண் ப்ரோ என்னோட தியேட்டர் ஆக்சுவலி வச்சு வந்துட்டு சொல்றேன். என்ன தியேட்டர்ல இருக்கு உங்க தியேட்டர்? என்னுடைய தியேட்டர்ல வந்து 4 AM ஷோ இன்னும் வந்து ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் லைக் எல்லாமே எங்க வந்து எங்க இருக்குது எங்க? சார் எந்த ஊரு? என்னோட தியேட்டர் இருக்கு சார். அது பேர் இருக்குல்ல எல்லாம் சொல்லிட்டு இல்ல இருக்கேன். நான் 4 AM தமிழ்நாடு கிடையாதுங்க. தமிழ்நாடு வந்து 9 AM தான். நான் சொல்றது தமிழ்நாடு சொல்லிட்டு இருக்கிறேன். எல்லா வருண் ப்ரோ இடத்துலயுமே சார் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் எவ்ரிதிங் வில் எல்லாமே இல்ல வந்து இல்ல இந்த 2 ஸ்லோவா days 3 இருக்குங்கிற daysல கேட்ச் வேர்டை அப் வந்து ஆயிடும் உங்களுக்கு. இல்ல இல்ல நீங்க சொல்றது அக்செப்டபிள் கிடையாது வரும். அப்படிலாம் சொல்லிட்டு போக முடியாது நீங்க. தமிழ்நாடு வந்து வேற லெவல்ல சார் புக்கிங் இவங்கெல்லாம் இருக்குது. ஹார்ட்கோர் ஃபேன்ஸ் வரும் அவங்களாம் சரிங்களா? இங்கே போய் தெரியல நீங்க வேணா ப்ரோ. அந்த யூஎஸ்ல வேணா டாபிக் நீங்க ஏதாவது தியேட்டர் கொடுக்காம ஸ்லோவா யோசிச்சு இருக்குன்னு வேணா சொல்லலாம். தமிழ்நாடு வேற லெவல் புக்கிங் போயிட்டு இருக்குது. சரிங்களா? இல்ல இங்க இல்ல டாக்ஸ் வருண் ப்ரோ வேற மாதிரி நீங்க இருக்குது. ஸ்லோன்னுலாம் சொல்லாதீங்க. இங்க பாத்தீங்கன்னா நார்தர்ன் ஐர்லாந்து, ரிப்பப்ளிக் ஆஃப் ஐர்லாண்ட்லாம் நீங்க வந்து ஷோஸே யூகேல குடுக்கல வேற ஃபர்ஸ்ட். லெவலுங்க. யூகே பிரின்ஸ் ஆஃப் இங்கெல்லாம் வேல்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கு 11:30 பண்ணிட்டு ஷோஸ். இருக்காங்க. ப்ரீமியர்ஸ் எல்லாம் நீங்க சரியாவே தியேட்டர் பாத்தீங்கன்னா 200 300 தான் கொடுத்துருக்கீங்க. பிகாஸ் எங்க லைகா சார் didn't do a proper promotion here. எங்க லைகா சார் is எங்க zero சார் in Europe. In zero யூரோப்லயா சார்? promotionsல we are filling up the theaters. நீங்க வந்துட்டு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னு சொல்லுங்க. நோ, நீங்க ப்ரொமோஷனே பண்ணல. யூரோப் அப்படியே விட்டீங்க. கோர் மார்க்கெட்டை நீங்க விட்டீங்க. எப்படி நீங்க சொல்லலாம் வந்துட்டு சார் யூரோப்ல யூரோப் ப்ரொமோஷன்ஸ் பண்ணீங்கன்ட்டு? யூரோப் பத்தி எனக்கு என்ன தெரியாது. ப்ரொமோஷன்ஸ் பண்ணீங்க? தலைவர் ஃபேன்ஸ் யூரோப் போய் பத்தி எனக்கு கெஞ்சிட்டு தெரியாது. இருக்காங்க. யூரோப் பத்தி எனக்கு தெரியாது. சரிங்களா? யூரோப் யூஎஸ் பத்தி பத்தி தெரியாதுன்னா பேசுங்க. இல்ல அப்ப அது வந்துட்டு மாதிரி எல்லா இடத்துலயும் அது ஸ்லோன்னு யூஎஸ் அது பத்தி எதுக்கு மாதிரி சொல்றீங்க? ஒரே நிமிஷம் எல்லா என்கிட்ட பேசும்போது இடத்துலயும் ஒரே யூஎஸ் ஸ்லோன்னு பத்தி நிமிஷம் எதுக்கு ப்ரோ பேசுங்க. சொல்றீங்க? ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் வரும். தமிழ்நாடு பத்தி உங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க எப்படி அது எப்படி ஸ்லோ டாக்னு சொல்லலாம்? நீங்க அந்த வார்த்தையெல்லாம் தவறா யூஸ் பண்ணாதீங்க. சார் தமிழ்நாடு வேற எனக்கு லெவல் சார் ப்ரொமோஷன் எனக்கு போயிட்டு வந்து இருக்குது. அங்க தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் என்கிட்ட தியேட்டர் வந்து ஓனர் திருப்பூர் யூஎஸ் சுப்பிரமணியன் தியேட்டர் ஓனர்ஸுங்க. அவர் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு சரி தெரியுங்களா? சார் வேட்டையன் சார் வந்து நான் இருக்கு சரி ஓகே சாரி சார் தப்பா சொல்லிட்டேன். ஓகேங்களா? சூப்பரா ஓகே போயிட்டு அவ்வளவுதான். அவர் என்ன இருக்கு. சொல்லியிருக்காருன்னா திருப்பூர் சுப்பிரமணியன் ஜெயிலரை விட இதனுடைய ஓப்பனிங் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க எதுவுமே யூஎஸ்ல உட்காந்துட்டு எதுவுமே தெரியாம சொல்லக்கூடாது இல்லையா? தப்பு இல்லையா அது? சரி சார் நாங்க யூஎஸ்ல இருந்து எனக்கு யூஎஸ்ல எதுவுமே நீங்க தெரியாது. ஸ்கிரீன் கொடுக்கலன்னா அதுக்கு ரீசன் இருக்கும். அது என்ன ரீசன் அது யூஎஸ் ஃபேன்ஸ் பாத்துக்குவாங்க. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல புக்கிங் போயிட்டு சார் இருக்கு. தமிழ்நாட்டுல ஸோ இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் படம் போட்டிருக்காங்க சார். அதான் பிரச்சனை. சரிங்களா? எல்லா இடத்துலயும் இது டிக்கெட் ப்ரெஷர் கிடையாது. இல்ல அதான் அது சொல்ல ஓகே. வரேன். எல்லாத்துலயுமே ப்ரெஷர்ல படம் கிடையாமல இல்ல இல்ல. இல்ல இன்னைக்கு வந்து அதே எல்லாமே மாதிரிதான் ஃபுல்லுங்க. நிறைய லொகேஷன்ல போட்டா டிக்கெட் ப்ரெஷர் இருக்காது. சரிங்களா? சோ ஒரு இல்ல ஒரு நீங்க ஒரு எப்படி ஹவுஸ்ஃபுல் ஓபன் ஆகாது. பண்ணாங்க அப்போ திரு நான் வந்து வருண் ஒரு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். தியேட்டர்காரங்கிட்ட போயிட்டு வருண் யூஎஸ்ல எப்படி தெரியுங்களா? வருண் எப்படி தெரியுமா? இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த மால் எதுவுமே ஓபன் பண்ண மாட்டான். ஃபர்ஸ்ட் அவன் ஓபன் பண்றது ஈவன் பி சென்டர் சி சென்டர்ல அவுட் ஆஃப் கோயம்புத்தூர் சிட்டி இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் அதை தான் ஓபன் பண்ணுவான். அது ஃபில் ஆகுறதுக்கு ஸ்லோவா தான் ஆகும். அது 1 by 1 ஃபில் ஆகி அதுக்கப்புறம் தான் மால் ஓபன் பண்ணுவான். மால் எப்படி ஓபன் பண்ணுவான்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 day பிஃபோர் சார் 2 days பிஃபோர் சார் அந்த மால் ஓபன் நான் பண்ணி தமிழ்நாடு படம் அடுத்த பண்றேன் செகண்ட் சார். ஃபில் ஆயிரும். சார் நீங்க எத்தனை படம் பண்ணிருக்கீங்க சார் தமிழ்நாட்டுக்கு? நான் படம் தமிழ்நாடு பண்ணது இல்லை சார். நான் படம் இல்ல பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்து நாங்க படம் பண்ணிட்டு ரசிகர்கள் இருக்கேன் பாக்குறோம் சார். இல்லையா? நான் படம் ரிலீஸ் இல்ல பண்ணிட்டு இல்ல இருக்கேன் தமிழ்நாட்டுல. சரி சரி சரிங்களா? ஓகே எனக்கு நம்ம வந்து நீங்க வேற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண கொண்டு போறோம். தேவையில்ல. நம்ம விடுங்க வரும். எப்படி இல்ல அப்படிதான் இங்க ஆயிட்டு பிசினஸ் இருக்குது. எப்படி ஒர்க் அவுட் ஆகும் நீங்க எனக்கு சொல்லி தர தேவையில்ல. எனக்கும் தெரியும். இல்ல சார். அப்ப நீங்க டக்குன்னு போற போக்குல டிக்கெட் இல்ல இது இல்ல இதுன்னு சொல்லிட்டு போக கூடாது இல்லையா? அப்படி விஷயத்தை நான் சொல்லல தெரிஞ்சுட்டு சார். பேசணும். சார் அப்படி சொல்லல நானு. நான் சொல்றது வந்து சரி கொஞ்சம் எல்லாருமே வந்து இந்த வீக்ல தான் அது பிளான் பண்றாங்க. புக்கிங் எல்லாமே. சரிங்களா? எல்லா இடத்துலயும் வந்து எக்ஸ்பெக்டட் லெவல்ல கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஸ்லோவா இந்த வீக் தான் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதுலாம் நீங்க சொல்ற மாதிரி நம்ம வந்து ப்ரொமோஷனா நாங்க யூஎஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கோம். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு அங்கங்க என்ன முடியுமோ பெஸ்டா பண்ணியிருக்கோம். எல்லா ஃபேன்ஸ்க்கும் கட் அவுட் கொடுத்துருக்கோம், டிஷர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். லைக் டாப் லொகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. டாப் ரெவன்யூ லொகேஷன்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆயிருக்கு. நிறைய லொகேஷன்ஸ் ஃபுல்லா இருக்கு. ஒரு சில லொகேஷன்ஸ்லாம் இன்னைக்கு எல்லாமே ஓப்பன் ஆயிடும். எல்லாத்துக்கும் கண்டென்ட் அனுப்பிச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க கேடிஎம்மும் ரிலீஸ் பண்ணிடுவோம். வித்தின் 48 hours வில் ரிலீஸ் த கேடிஎம் டு ஆல் த தியேட்டர்ஸ். அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். ஸோ எவ்ரிபடி வில் ஓப்பன் இட். ஸோ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் it will have more than like we are targeting 700 for Tamil, but we'll achieve that. That is what we are trying to do that. But ஜெயிலர் வந்து 450 பண்ணி 5.7 million பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் வருண். நான் உங்களுக்கு கீப் மெசேஜிங் வாட்ஸ்அப். நம்ம எதா இருந்தா நீ எனக்கு சொல்லுங்க. ஏதாவது புதுசா ஓப்பன் ஆகுது புதுசா நான் வந்து இங்க ஸ்ப்ரெட் தி வேர்ட். ஓகே மூவ் ஆன் கார்த்திக். கேபிஎன் சார் மூவ் ஆன். இந்த டாபிக்ல இருந்து மூவ் ஆன். வேற காமனா பேசலாம் செலிப்ரேஷன் பேசலாம். மூவ் ஆன். இது வருண் பண்றேன்னு இருக்காரு. அது மேல அடிஷன் பண்ணிட்டு வர. ஓகே சார் நம்ம மூவ் ஆன் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ.
எஸ். இப்ப என்ன தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆசை, நம்ம வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு யுஎஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இல்ல அவரு அதனால வந்து அது வருண் கொஞ்சம் சொல்ற நல்லா மாதிரி போகணும். கண்டென்ட் ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரீமியர் முடிஞ்சு வெளியே வந்தோடனே கண்டென்ட் இவங்க லைக்காவும் சரி வருண் அவங்களாம் ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்காங்க இல்லையா. ஒன்ஸ் கண்டென்ட் வில் ஸ்பீக். நம்ம ஒன்ஸ் கண்டென்ட் வந்தா தலையோட கெப்பாசிட்டி நார்த் அமெரிக்கா எல்லாருக்குமே தெரியும். பிரிச்சு மேய்ஞ்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் வருண்கிட்ட நான் கேட்கறது ஒன்னேன்னா அவனோட கண்டென்ட் செம்மையா இருக்கும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு ஷோ ஓப்பன் பண்ணி ரெடியா வச்சிருக்கணும் அவ்வளோ. அது which is ப்ரோ you அது said it will ப்ரோ happen. தட் வில் நாட் ஹேப்பன் இமிடியட்லி. அது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ தட் இல்ல வில் புரியுது ஹேப்பன் வருண், அதான் ஆஃப்டர் த சொல்றேன். வேர்ட் ஆஃப் மவுத் வரும்போது. இப்ப தெலுங்கு ஷோஸ் எல்லாமே ஓபன் பண்ணியிருக்கோம், எல்லாமே வச்சிருக்கோம் சரிங்களா. ஸோ எல்லாமே அன்னைக்கு படம் 3:30 ஷோ கண்டென்ட் நல்லா இருந்தாவே அடுத்தடுத்த ஷோவே நமக்கு இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ தியேட்டர் வில் ஆட்டோமேட்டிக்கலி தே வில் இன்க்ரீஸ் இட். ஸோ வி டோன்ட் நீட் டு நான் போய் இப்பயே போய் நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சீங்கன்னு சொல்ல முடியாது தியேட்டர். ஸோ இல்ல இல்ல தே ஒண்ணு வில் நோ தே நோ. நான் உங்களை ஃபாலோ பண்றேன். நான் உங்களுக்கு இப்போ பண்றேன். நம்ம யூ கீப் அஸ் போஸ்டட். ஏன்னா நாங்க ஒரு ரீச்சிங் நாங்க இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்போம். சில பேர் வந்து ஆக்டிவ் ட்விட்டர்ல இருப்போம், அப்படியே இது வேர்ட் ஆஃப் மவுத் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ எங்களுக்கு யூ கீப் போஸ்டிங் அஸ் வாட்ஸ்அப்ல. ஸோ ஸோ வி ஒர்க் டுகெதர். இந்த நெக்ஸ்ட் 2 days இருக்கு, டெஃபினட்டா வில் மேக் இட் ஹேப்பன். we are not too far behind. we are around there. ஒன்ஸ் இன்னைக்கு நீங்க மால்கோ அந்த மார்க்கஸ் ஹார்கின்ஸ் ஓப்பன் ஆச்சு, நம்மளுக்கு சங்க் ஆஃப் டிக்கெட் சேல் ஆகும் இன்னைக்கு நாளைக்கு இல்லையா. ஏன்னா அது ரீசன் என்ன, வெட்னஸ்டே ரிலீஸ்னால. ஸோ கண்டென்ட்லாம் எப்பயுமே டிலே ஆகுறதுனால. ஆனா நாங்க அந்த இதையும் உட்காந்து சாட்டர்டேவே கண்டென்ட் கண்டிப்பா வேணும்னு சொல்லி புஷ் பண்ணி ப்ரொடக்ஷன் சைட்ல புஷ் பண்ணி நாங்கள் கண்டென்ட் ஆன் டைம் காமிச்சிட்டோம் எல்லாருக்கும் சரிங்களா. ஸோ ஓகே எவ்ரி திங் வில் பி ஆன் டைம். லைக் கேடிஎம்மும் லைக் 48 hours பிஃபோர் போயிடும். ஸோ தியேட்டர் சைட்ல இருந்து தட்ஸ் வாட் தே நீட். ஃபர்ஸ்ட் தே நீட் இஸ் கண்டென்ட் ஃபார் இந்தியன் மூவிஸ் ஆன் டைம். இது அதான் நாங்க தெலுங்கு கண்டென்ட் பண்ணியாச்சு. வந்துருச்சா வரும்? தெலுங்கு கண்டென்ட் தெலுங்கு வந்துருக்கா? கண்டென்ட்டும் போயிடுச்சு, தெலுங்கு ஹிந்தி கூட போயிடுச்சு. ஆசம், அது இஸ் குட் நியூஸ். ஏன்னா சம்டைம் அது டிலே ஆகிட அப்புறம் வரும். இப்போ நம்மளுக்கு 3 வருஷம் வந்து வரத்து 100% கன்ஃபார்ம்டு. ஓகே, தட்ஸ் குட் நியூஸ். 3 வருஷமும் நாங்க அனுப்பிச்சாச்சு, எல்லாத்துக்கும் இது ஆயிடுச்சு. எல்லாமே நாளைக்கு டெலிவரி ஆயிடும் எல்லாத்துக்கும். லைக் இன்டர்நெட் ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிடுச்சு, இன்டர்நெட் லொகேஷன்ஸ். ஸோ டிரைவ் டிசிபி டிரைவ்ஸ் எல்லாமே நாளைக்கு டெலிவரி ஆயிடும். ஸோ கேடிஎம் ப்ராப்ளி டுநைட், இன்னைக்கு நைட்டுக்குள்ள நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ மால்கோ ஐ ஆல்ரெடி ஸ்போக் டு தான். அவங்களுடைய இதுபடி டியூஸ்டே ஈவினிங் தான் அவங்க ஓபன் பண்ணுவாங்களாமா மால்கோ. தட் இஸ் தேர் நார்மல் ப்ரொசீஜர். ஹார்கின்ஸ் எப்போ வரும்? ஆர்கின்ஸ் வந்து அவங்களும் இன்னைக்கு ஈவினிங் தான் கொடுப்பாங்க. ஸோ நாளைக்கு தான் அவங்களும் ஓபன் பண்ணுவாங்க. ஸோ ஐ சென்ட் லைக் மல்டிபிள் இமெயில்ஸ் டு ஆர்கின்ஸ், தே ஒன்ட் ரெஸ்பாண்ட். ஏன்னா ஃபீனிக்ஸ்ல எல்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு 150 ஃபீனிக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் பாஸ், எல்லாத்துக்குமே தெரியும் ஃபீனிக்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ் ஆக்சுவலா. ஸோ ஒன் ஆர் டூ பீப்புள் வி அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ எல்லாத்துக்கும். ஆனா அதே தான் சொல்றேன், யாருக்குமே டிக்கெட் கிடைக்காம ஃபீனிக்ஸ்ல போனாங்கன்னா எனக்கு கால் பண்ண சொல்லுங்க. இமிடியட்லி வில் சார்ட் இட் அவுட். நோபடி வில் கோ வித்வுட் எனி வாட்சிங் வித்வுட் டிக்கெட்ஸ் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டே. ஓகே. இல்ல நிறைய பேருக்கு இந்த பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகுன்னு தெரியும். உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமா? நிறைய பேர் they are just giving suggestions. யாருமே வந்து nobody is pointing you, right? Suggestion, I am welcome to suggestion, but என்னன்னா like few people are like bashing like anything, you know, I don't understand. Like already வந்து எமோஷன்ஸ் வரும். 400 நீங்க அதெல்லாம் locations இக்னோர் பண்ணி வந்து ட்விட்டர்ல நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க. இல்ல சீரியஸா எடுத்துக்கல. பட் த ப்ராப்ளம் இஸ் லைக் ஒன் கை who took என்கிட்ட இருந்து கால் பண்ணி இது எடுத்து அந்த பர்சன் இஸ் சேயிங் verse released by that is what like thing is that he is part of that on the promotional activities. He took the stand. விக்னேஷ் கூட்டு அவன கிளாரிஃபை. கீப் இன் விக்னேஷ் இருந்தானா ஸ்பில் அவன் let him talk. விக்னேஷ் எனக்கு நான் கால் பண்றேன். I don't want sir. என்ன டவுட் கூட கிளியர் பண்ணிடுவோம். ஏன்னா because வாட்ஸ்அப் பண்ணி பாருங்களேன். ஓகே one நிமிஷம். ஓகே சார். we need to work together with வருண்ல. அது விக்னேஷ் கூட. ஏன்னா அவருக்கு அது it looks like sometime வந்து நமக்கு பேசலனா அது விக்னேஷ் எல்லாம் கொடுக்க முடியல. கேக்குறாரு, என்னால கொடுக்க முடியல ஸ்பீக்கர். எக்ஸ்பிளைன் இல்ல கார்த்திக், நம்ம அவர்ட்ட சொல்லிக்கலாம். கார்த்திக் விடுங்க, அந்த இது விடுங்க. அப்ப நம்ம அடுத்து மூவ் ஆகலாம். நம்ம அவர்ட்ட நம்ம அந்த மாதிரி இருக்க கூடாதுன்னு பாக்குறேன். திரும்பி அது கன்வர்சேஷன் இப்போ எனக்கே பாத்தீங்கன்னா சம் டிஎம்ஸ் நிறைய வருது. பட் அவங்க பட் என்ன ஓகே, அது இப்போ நம்ம ஓபனா சொல்ல முடியாது. நம்ம அவர் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் நம்ம 480 500 கிட்ட போயிடுச்சு கரண்ட் புக்கிங்.
வேட்டையின விச் இஸ் குட். நான் எதிர்பார்த்தது இந்த ட்ரெண்டில், இந்த இனிஷியல் ட்ரெண்டில் போச்சுன்னா இப்படி 700 கிட்ட வந்துருன்னு ஒரு இது பார்த்தோம். அது கொஞ்சம் நம்மளுக்கு அது நின்றுச்சு திடீர்னு. அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான், வேறு எதுவும் லொக்கேஷன் ஏறலன்னு. எல்லாருக்கும் இஷ்டத்துக்கு போயிட்டாங்க. இட்ஸ் ஓகே, நம்ம ஆகலாம். நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரீகல் அந்த இதில் புதுசாக பஃபலோ அதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா சொல்லுங்கள். அந்த லிஸ்ட்டில் இல்லை, நீங்கள் அமிச்ச லிஸ்ட்டில். ஏன் இல்ல, பஃபலோலாம் இருக்குங்க. விக்னேஷ் இஸ் கமிங் ஹியர். Varun, can you hear me, Varun? Okay. Yeah. Varun, நான் முதல்ல இருந்து 2 ரெக்வஸ்ட் தான் கேட்டுட்டு இருக்கேன். ஒன்று, நீங்க போய் சான் ஆண்டனியோ போய் ஓப்பன் பண்ணி பாருங்க. நான் என்னோட சிட்டி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க சான் ஆண்டனியோ ஓப்பன் பண்ணி பாருங்க. there is only one premier show which is 5:30. ஓகேங்களா? நான் தியேட்டர்ல போயிட்டு I have 107 people or 110 people to watch movie. Can you open a big screen? முடியாதுன்னு சொன்ன பிறகுதான் I have booked the private screening. இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இன்னொன்று, நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கேன்னா, ஆர்பிஎக்ஸ் ஸ்க்ரீனில் 3:30 போன தடவை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பேசும்போது மை ரெக்வஸ்ட் வாஸ் 3:30 பிஎம்க்கு ஒரு ஷோ போட்டிருக்கீங்க, அது வேலிடான ஷோவான்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, அது வேலிட் ஷோ இல்லை, ஐ வில் ஒர்க் வித் த தியேட்டர் அண்ட் ஐ வில் சேஞ்ச் தட் ஷோ டு சம் அதர் டைம். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த ஷோ கரெக்ட் பண்ணாமல் இப்போ சான் ஆண்டனியோவில் ப்ரீமியர் இந்த ப்ரைவேட் ஸ்க்ரீனிங் வந்து ஜென்ரல் பப்ளிக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். ஸோ 5:30 PM, அதாவது எல்லாரும் பார்க்குறப்போ ஒரே ஷோ தான் ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் அட் 5:30 PM. ஓகேங்களா? கம்பேரிசனுக்காக நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் வாண்ட் கம்பேர் ஒன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வித் தி அதர். ஜெயிலருக்கு வி ஒர்க் வித் பிரைம் மீடியா அண்ட் தே ஹவ் ஓப்பன் 3 parallel ஷோஸ். சின்ன ஸ்க்ரீன் தான் கிடச்சிது அப்போ டைமில் உங்களுக்கு தெரியும். மிஷன் இம்பாசிபிள், அது பேர் என்ன சொல்கிறது, ஆப்பன்ஹைமர், இன்னொரு பார்பி, 3 படமும் ஓடிட்டு இருந்தனால பெரிய ஸ்க்ரீன் ப்ராப்ளம் இருந்தனால வாட் தே டிட் வாஸ் தே ஓப்பன் 3 parallel ஸ்க்ரீன். ஓகேங்களா? உங்களுடைய கன்சர்ன் எனக்கு புரியுது, டிக்கெட் ஓப்பன் பண்ணாதானே. நீங்க அந்த பிரைம் மீடியா 5:30 PM போய் பாருங்க சினிமாக்குல. வெறும் நான் முடிச்சிடறேன் ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ரோ வண்டி தான் காலியா இருக்கு. நோபடி வாட்சஸ் மூவி சிட்டிங் இன் த ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் யூ நோ தட் ஃபார் வெரி வெல், ரைட்? சினிமாக்கு உங்களுக்கு ஹிஸ்டரி தெரியும்ல, சினிமாக்கு ஹிஸ்டரி. they will keep adding as many as shows they needed. The problem is that நான் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாச்சு. they said they are working with the local manager, they are finalizing this week. இது அவங்க பண்ணிடுவாங்க. அதை டைம் இருக்கு. இல்ல நீங்க சொன்னீங்களா போன தடவை பேசும்போது தான் சொன்னேன், என்கிட்ட டிக்கெட் இல்லைங்க, என்கிட்ட ப்ரீமியர் ஷோ அந்த ஸ்பான் ஷோல டிக்கெட் இல்லை. பீப்புள் ஆர் ஆஸ்கிங் மீ டிக்கெட் and the next show in Cinemark is only at 9:30 PM. You know that for sure. Next day is a Thursday. You know how business works here. Like people have to go to office, kids have to go to school. நான் ஒரு நிமிஷம் இன்னும் வந்து there are time, there's still a time. நான் சொல்றது உங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னன்னா they are working out the schedule for this week and they'll add more shows. நான் ஆல்ரெடி உங்களுடைய ரிக்வெஸ்ட் எல்லாமே நான் அனுப்பிச்சிட்டேன். they said like local managers will take the call. ஸோ அவங்க வந்து இட்ஸ் நாட் லைக் 700 லொகேஷன்ஸ்க்கும் இதே தான். ஏன்னா the one guy which we work, he will send email to 157 theater local manager. சரிங்களா? ஸோ we are keep sending him emails. ஓகே, இங்க ஃபுல்லா இருக்கு, ஆட் பண்ணுங்க. ஸோ they will say like the managers on leave, once they come on Monday they'll do it. So it will all take the time, but by when like a Tuesday night or something, everything will be sorted out. Even Wednesday morning, they'll add more shows. If it is really full, they'll keep adding the shows. That's how the business works here. Varun, I completely get that, right? But என்கிட்ட இப்ப சான் ஆண்டனியோல வந்து இன்னொரு ஆட் ஆயிருக்கு. இல்ல நான் ஒரு நிமிஷம். நான் வந்து நீங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஒன்று அமிச்சிங்கல்ல, சிஎல்ஓ விஸ்டா, லைவ் ஒர்க்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல, அந்த லிஸ்ட்டை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் அமுச்சு வச்சேன். பீப்புள் ஹூ லிவ் இன் லைவ் ஒர்க்ஸ் அந்த ஏரியாலலாம். அவங்க போய் அந்த தியேட்டர்ல கேட்டிருக்காங்க, இன்னும் தியேட்டர்ல லிஸ்டிங்கே போடல அப்படி சொன்னாங்க. இதான் உண்மை. நீங்க வேணா நான் உங்களுக்கு இப்ப லைவா உங்களுக்கு தியேட்டர்ல திரும்ப இல்ல இது வந்து நான் அந்த ஃபேன்ஸ் குரூப்ல சொல்லிருக்கேன். இல்ல I don't want to beat the same bush. No, I don't want to beat the same bush. நீங்க சொல்லிருக்கீங்க ஓபன் பண்ண போறீங்கன்னா I don't have any concerns. ஓகேங்களா? பட் இது வரைக்கும் தான் நான் சொல்றேன். இது வரைக்கும் people are asking me, I have communicated to the fans group. எங்கெங்கெல்லாம் வந்து இது Regal is they have given like few locations tentative. அவங்க ஸ்டாஃப் ஷார்டேஜா இருக்காங்க. அந்த மெசேஜ் கூட நான் போட்டேன்.
இந்த குரூப்ல? நான் இல்லங்க அந்த குரூப்ல. எனக்கு எப்படிங்க தெரியும்? I'm not in that group at all. I can't எந்த I am குரூப்? see, ஓ அது no, வாட்ஸ்அப் I குரூப்பா? am directly communicating. நான் உங்ககிட்ட ஸ்டாண்டீஸ்க்கு டைரக்டா கேட்டேன். I reach out to the distributor every time when there is a தலைவர் movie is released. Even அண்ணாத்தேக்கு we have booked private screening here. உங்களுக்கு தெரியும் அண்ணாத்தே அப்போ 50 ஒரு I mean 50 one there should be a gap between one seat and the other. So we have booked a private screen. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட டைரக்டா ஒர்க் பண்ணி ஓன் ரிலீஸ் தான் சன் டிவி. இது பிரைவேட் ஸ்கிரீன். ஏன் பாபா ரீ-ரிலீஸ்க்கும் நாங்க இதே தான் பண்ணோம். சரிகமா வாஸ் த ஒன் ஹூ ரிலீஸ் தட் மூவி. I worked with the distributor. So the problem here is நான் நீங்க சொன்னீங்க ரீகல் 3:30 PM. நான் ரீகல் கிட்ட போய் பேசினேன் சனிக்கிழமை. ஹே இந்த மாதிரி சொல்றாரு டிஸ்ட்ரிபியூட்டர், கேன் யூ சேஞ்ச் இட் அப்படின்னோடனே அவங்க வந்து they did not give me any proper response. ஸோ ப்ளீஸ் டெல் மீ. நான் வந்து ஒரு வாரமா இதே தான் என்னோட ட்வீட்டை நீங்க எடுத்து பாருங்க. உங்களை இதனால எனக்கு ஐ எம் நாட் கோயிங் டு கெட் நாட் ஈவன் a single penny out of it. I am just doing it for the love of தலைவர். என்கிட்ட யாராவது வந்து சொல்லி டிக்கெட் வேணும்னு கேட்டாங்கன்னா டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? am I going to get anything? உங்களுக்கே தெரியும். am I going to get any penny out of it? திரும்ப திரும்ப நீங்க இதேதான் பேசுறீங்க. இல்ல நீங்க இல்ல நான் சொல்றேன் நீங்க இல்ல you போனப்ப லால் சலாம் என்ன திட்டினீங்க. இப்ப என்னாச்சு? என்கிட்ட தானே கொடுத்தாங்க. இல்ல நான் உங்ககிட்ட சொல்றேன். லால் சலாம் சரிங்களா? இந்த பாருங்க, முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து திட்டக்கூடிய ஆளுன்னா நேரடியா மூஞ்சில வந்து திட்டு போயிடுவேன். இப்போ நீங்க எங்க இருக்கீங்க, உங்களை நேரா நான் வந்து ரிலீஸ் சரியில்லை இப்படிதான் சொல்லணுமே தவிர்த்து உங்களை திட்டணும்னு எனக்கு அவசியமே இல்லையா? வாட் am I going to get? அவன் கேட்டர்ஸ் will take time to open. சரிங்களா? ஓகே, thank you so much. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நானும் போய் புஷ் பண்ண முடியாது. நான் உங்களை எதுவுமே சொல்லல. No, my concern, I am just expressing my concern as a fan. Please don't take it personally. As simple as that. நான் உங்களை அசிங்கமா திட்டல, எதுவுமே பண்ணல. Even when others are தேவையெல்லாம் வார்த்தை யூஸ் பண்ணும்போது I am telling others not to use those kind of words. ட்வீட்டை delete பண்ண சொல்லி போட்டிருக்கேன். You can go and see. It's an emotion, sir. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். சரியா ரிலீஸ் இல்ல, தலைவர் படத்தை எல்லாரும் போய் பார்க்கணும்ன்றது ஒரு எமோஷன். நம்ம விடு பரவாயில்ல. வருண் சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளைக்கு வில் கீப் வாட்சிங். ஏன்னா எங்க பே ஏரியாலயே அப்படிதான் இருக்குது நிறைய சுச்சுவேஷன். பட் ஹோப்ஃபுல்லி நிறைய அவர் வருண் சொன்ன மாதிரி நிறைய ஷோஸ் ஓபன் பண்ணாங்க. ப்ளீஸ் டோன்ட் சே லைக் பே ஏரியால என்ன சிச்சுவேஷன் இருக்கு உங்களுக்கு புரியல. எனக்கு என்ன சிச்சுவேஷன்? மில்பிடாஸ்ல மோர் ஷோஸ் வேணும் வருண், அவ்வளவுதான். ஆட் பண்ணுவாங்க கார்த்தி. இட்ஸ் லைக் மில்பிடாஸ் விட நீங்க போய் நிறைய இடத்துல இன்னும் சீட்ஸ்லாம் இருக்கு, அவைலபிளா இருக்கு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் 40-50 ஷோஸ் கூட ஆட் பண்ணுவாங்க. It's not like Bay Area பிரச்சனை இருக்கு 40% தான். Like you don't set up a bad expectation there. Bay Area நிறைய ஸ்கிரீன்ஸ்ல நிறைய இடத்துல ஷோஸ் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு. 7ல கொஞ்சம் டல் ஆச்சு. ஆனால் 7க்கு டிக்ளேர் பண்ணா 7 ஃபுல் ஆகும்ல, அதுக்கப்புறம் 4 ரிலீஸ் பண்ணலாம். அந்த மென்டாலிட்டியில இருக்காங்களா என்னன்னு அவன் என்கிட்டயே சொல்றான். இந்த மென்டாலிட்டியில இருக்கிறாங்க. ஐயோ இவ்வளவு காசு கொடுத்து வாங்கிருக்கிற டிக்கெட்லாம் வந்துட்டு நீ தெரியல. நேக்கு புக் எல்லாம் அந்த பிசினஸ் பண்றவங்களுக்கு தெரியும். இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா எப்படி பண்றாங்க, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஸ்கிரீன் அதெல்லாம் புக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் டாப் ஸ்கிரீன் ஓபன் பண்றாங்க. அதுதான் நான் சொன்னேன், அந்த மாதிரி தான் பண்றாங்க எல்லாருமே. இங்க பாத்தீங்கன்னா ஏன் அதே வந்துட்டு உங்க இதுலயும் பண்ணலாம்ல சார்? அதே மாதிரி ஸ்டேட் ஸ்ட்ரீம் பண்ணலாம்ல. ஃபர்ஸ்ட் 7 AM ஷோன்னு டிக்ளேர் பண்ணிட்டு 6:30 என்ன டைமிங் வரலும் தெரியல, அதுக்கப்புறம் 3:30 டைமிங்க்கு நீங்க செல் அவுட் பண்ணலாம்ல. இது என்னமோ புதுசா இருக்குங்க கேக்குறதுக்கு. எனக்கு மாதிரி வேலை செய்யும் பிசினஸ் அது. இங்க ஒரு கண்ட்ரிக்கு ஒரு ஸ்டேட் இல்ல. இப்போ என்னன்னா கார்த்தி ப்ரோ, எல்லாரும் என்ன கொஸ்டின்னா, அவ்வளவு சிரமப்பட்டீங்க நீங்க எல்லாருமே. ரோட் ஷோல இருந்து அவ்வளவு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு செலிப்ரேட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் மூடு கொண்டு போயிட்டீங்க. உண்மையா கேபிஎன் நம்ம பாக்ஸ் இல்ல பாராட்டுகள் சார், உண்மையாவே நல்லா இருக்கு. அதுக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் சம்பந்தமே இல்ல. இப்போ இதால எங்களுக்கு வந்து 10 மில்லியன் வருணம் இல்ல, வருண் எங்களை ஹெல்ப் பண்ண ஸ்டான் எம்சே, இது ஒரு சந்தோஷம் இல்ல ஜி. ஒரு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு அவுட் ஆஃப் கண்ட்ரியில போய் உட்காந்துக்கிட்டு அங்கங்க ஒரு 500 பேர் இருப்பீங்க. எல்லாரும் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு ஷோ ஃபார்ம் பண்ணி எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி ஒரு குரூப் ஓபன் பண்ணி ஒரு பூஸ்டப் பண்ணி ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்துருக்கீங்க பாருங்க. ஒரு தலைவர் வந்து அது வந்து வெளியில இருந்து டாஸ்க் வந்து நல்லா இருக்கும் இல்லையா? அதான் சொல்ல வரேன். வருண் அது அந்த லொகேஷன் ஏற்கனவே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இது மேட்ச் ஷூட்ஸ்ல இது ஃப்ரேமிங்கம் இருக்கு இல்லையா, அது ஏஎம்சி, அப்புறம் இன்னொரு ரீகல் லொகேஷன் எம்சில நான் பக்கிங்கம். இல்ல ஓப்பனா ஒண்ணும் இல்ல கார்த்தி ப்ரோ, நான் ஓப்பனா சொல்றேன்னா, ஈஸியா சொந்த காசுல ப்ரொமோஷன் பண்றவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ், டிஸ்ட்ரிபியூட்டர் ஹவுஸ் யூஸ் பண்ணிக்கணும்.
இதுக்கு மேல ஓப்பனா எப்படி சொல்ல முடியும்? இப்போ இங்க வந்து யாரு பண்ணா? செவன்ஸ்க்கு இவங்க தான் பண்ண இல்லையே முடியும். வருண்லாம் யூஸ் பண்ணாரு. டாலஸ்லாம் போய் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. வந்தார். சியாட்டில் அவ்வளவுதான். நைட் அது ஃபுல்லா பண்ணாவே இருந்துட்டு போதுங்கிறேன் நான். ஏன்னா வந்தாரு. ஃபேன்ஸ் பாவம் கிடைக்கிறது தூங்குனாரா கஷ்டம். கூட தெரியல பாவம் அவரு. அதான். அவங்கள யூஸ் பண்ணிட்டு KPN sir, just I want to say just a message to all. See, the talk from the US fans is all emotional. Okay, on the emotional வச்சு 2 weeks முன்னாடி ராஜ் கார்த்திக்லாம் they did a very tremendous job, hard work. They have coordinated very well. In fact, Varun, I wanted to just say I'm calling from UK. So in fact, we got inspiration from these US fans. We just started just last weekend. The pre-release work in UK near the Tower Bridge was just started last weekend, and completely the scenario was changed in kind of getting the premiere show. So it was the first time in UK they're just getting into 30 location the premiere show. Now I'm just getting the message they're doubling the shows. I'm talking about only the premiere show, that is the previous day, Wednesday midnight. That is coming on 11:30 shows. This is doubling up. 11:30 shows itself doubling up. So this is all we got it from the US fans only. So what as a fan, Talavar fan, what we feel is these guys have done a tremendous job to just show their emotion, and that don't want to get spoiled by just simple misunderstanding from these distributors or No, producers. sir. These movies fully promoted one and only by Talavar fans. I must say that. Each and every corner of the world, every nook and corner, right? Say about Tamil Nadu, say about UK, say about US, Germany, Europe, everywhere, right? When Talavar at this age of 73 is just bleeding like anything to do this kind of tremendous job for us, okay? Why can't the producers and the distributors, I'm telling the whole, not only you, I'm just telling the whole distributors in the world, why can't they just focus and just help the fans, just go hand in hand and get the target done? That's it. We are just speaking on Okay. emotions. இல்ல இங்க நல்லா பண்ணிட்டாரு Thank you. எங்க Thank you very much. நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப ஒரு தேங்க்ஸ். ஒரு ஆக்சுவலா ஒரு சின்ன வருண் வந்து ஃப்ரைடே நைட் சியாட்டில் இருந்தாரு, சாட்டர்டே டாலஸ் வந்தாரு. அவர் Yes, அக்ரெசிவா thank you ப்ரமோட் very much, பண்ணிருக்காரு. Varun. If you have done that, that's very good. Thank you very much. he has been And very it's few thanks supportive. from UK. No, just adding Good job, UK. Okay. adding some points. Right. So being an நம்ம orthopedic surgeon, ஸ்பேஸ்ல வந்து Please, you know, ஒரு I don't நிமிஷம். have ராஜ் ஏதோ this சொல்ல kind விரும்புறாரு. பீப்புள்ஸ் இருக்கோம். சொல்லுங்க. இந்த ஸ்பேஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பீப்புள்ஸ் நெருங்கிட்டு இருக்கோம். மூணாவது இதா இப்போ அதை வச்சு நான் சொல்றேன். வருண் Raj, you want to say a few words? இருங்க, பேசிட்டு முடிச்சிடுறேன். வருண் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா க்ளோஸ்டா கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்களா. ஈச் அண்ட் எவ்வரி மினிட் வந்து வருணோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும். பிளைண்டா வந்து டென்ட் கொட்டா வருணை வந்து பிளைண்டா யாருமே குறை சொல்லாதீங்க. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணமோ பண்ணார். ஏன்னா அவர் சியாட்டல்ல ஏதோ ப்ரோக்ராம் முடிச்சுட்டு அவர் எடுத்திருந்தா நீங்க பண்ணுங்கப்பா, ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வரல அப்படின்னா உடனே ஃபிளைட் ஏறி அடுத்த நிமிஷம் அங்கே வந்தாரு. ஸோ அவரோட இது வந்து ஒரு க்ளோஸ்டு ஒரு 10-15 பீப்புளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா க்ளோஸ்டாக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியும். உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். ஸோ இது வந்து ஃபார் இவர் பிரின்ஸ் சொன்ன மாதிரி எமோஷன் தான் வரும். இது வந்து எந்த ஒரு இதுவுமே எடுத்துக்காதீங்க. புரியாதவங்க சில பேர் வந்து பேசிட்டு இருப்பாங்க. அதை வந்து நீங்க வந்து கடந்து போயிடுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு தெரியும் சோசியல் மீடியா வந்து எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால நீங்க சொல்றீங்க அவங்க கட்டுறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசாவும் ப்ரோஜனம் கிடையாது இல்லையா? அதனால கடந்து போயிடுங்க, அவ்வளோதான். I was amazed. அதான் சொல்றல, I was amazed with the group of people from US. அவங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் செந்தில் தான் எனக்கு ரீச் அவுட் பண்ணாரு. அங்கிருந்து ஒரு கோஆர்டினேஷன் ஆகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து யுகேஷ் புஷ்டர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் நான் லைக்காக எடுத்துட்டு போய் இல்லை இருக்கல ஃபண்டிங் அப்ரூவ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம். இட்ஸ் லாட் ஆஃப் த ஒர்க் வாஸ் டன் பை லைக் வாசுலாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் ஒரே ஆளாக உட்காந்துட்டு பேனர் அடிச்ச பேனர் வரல யூஎஸ்க்கு. அப்புறம் நாங்க அதுக்கு முன்னாள் நாள் நைட் வந்து சரி ஓகே வி ஸ்பெண்ட் அகெயின். ஸோ ஓகே லோக்கல் அடிச்சா என்ன ஆகும்னா இட் வில் காஸ்ட் லைக் 4-5 டைம்ஸ். அங்கே என்ன ஸ்பெண்ட் பண்ணுமோ அதை விட ஒரு 5 டைம்ஸ் ஹையராக இருக்கும் சொல்லிட்டு சரி பரவாயில்ல நீங்கள் அடிங்கன்னு சொல்லி அதை திரும்ப அடிக்க வச்சு ஸோ ஓவர் த நைட் டிட் எவ்ரி திங். அந்த ரேலியாக இருக்கட்டும், அந்த இதுவாக இருக்கட்டும். ஸோ எவ்ரி ஃபேன்ஸ் லைக் இப்போ கோவி அவரு இஸ் லைக் நாங்க எதுவும் ஃபண்டே பண்ணல, பட் ஸ்டில் he put his own money and did everything whatever is doing. Like lot of fans are doing all those things, which is very rare for any kind of big movies actually. So only thing is that we supported it. So same way,
ஸோ வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். ஒரு தமிழ் மூவிக்கு ஒரு 700 லொகேஷன் டார்கெட் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் எண்ட் ஆஃப் த டே வி மேட் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த அதர் எக்ஸ்டர்னல் சினாரியோஸ். லைக் ஏன்னா மெயின் லொகேஷன்ஸ்ல எல்லாமே எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் ஒரு சில அடிஷ்னல் ஷோஸ் டெஃபினெட்லி இட் வில் ஹேப்பன். ஸோ அந்த எமோஷன்ஸ் புரியுது. பட் ஒரு சிலர் வந்து லைக் I don't know, like they don't even understand that, but that's fine. I'm okay with it. But very thank you so much to all the Rajini fans in US. They pushed us for all the promotions. Yeah, I actually think we did the best promotion for any movie for in Tamil movies in USA for this VTN actually. கண்டிப்பா சார். இட் வாஸ் we are all in this boat together, we are all traveling together. எல்லாமே end of the day we want the positive outcome. We still have time and we are very confident it's going to win and surprise a lot of people. So let's all continue that positive mindset and let the train keep going forward. அர்ஜுன் ஒரு நிமிஷம் இன்னொன்னு Thanks Varun for your for coordination with our fans. Thank you very much. Don't take it anything in the wrong way. Let's be focused, be positive. Everything will happen in the positive way. நீங்க யூஎஸ்ல இருக்கோம். நீங்களா என்ன யூஎஸ் ஃபேன் ஹெட்டான்னு சொல்லிட்டு கீழே இருந்து நம்மளுக்கே மெசேஜ் பண்றாங்க. தம்பிங்களா கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க யூஎஸ் வருண் இருக்கனால தான் இங்க யூஎஸ்ல இந்த அளவுக்கு வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட வந்து இது வந்துட்டு இருக்கு. இங்க வருணுக்கு யாருமே இது பண்ணல. வருணுக்கு வந்து இந்த படத்துக்கு அவர் ஹெல்ப் பண்றாரு. அதனால நீங்க எல்லாம் உங்களுடைய வெஞ்சன்ஸ் எல்லாமே வேற இடத்துல வச்சுங்க. வருண் வந்து இந்த படத்துக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. அவர் ஹெல்ப் இல்லாம இந்த அளவுக்கு மூவ் ஆயிருக்காது. இதுதான் நாங்க சொல்ல வரோம். இங்க யாரும் தலைவர் ஃபேன்ஸ் ஹெட்டும் கிடையாது, இதுவும் கிடையாது. கார்த்திக், நான், அர்ஜுன் இங்க 3 பேர் பேசிட்டு இருக்கிறது வந்து அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். இங்க யாரும் அவருக்கு வந்து யாரும் இது பண்ணல. அவரோட ஹெல்ப் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இங்க யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருங்கப்பா நீங்க. அதெல்லாம் சும்மா சொல்லிட்டு தான் இருப்பாங்க வச்சு, எல்லாம் ஃப்ரீயா விடுங்க. இட்ஸ் ஓகே. இல்ல அவங்க இல்ல கீழே தெரியாதுல்ல, இப்ப அவங்களுக்கு தெரியாதுல்ல என்ன நடந்துட்டு இருக்கீங்க, என்ன நடந்துட்டு தெரியாதுல்ல. ஆமா அதான் சும்மா இப்படி கமெண்ட் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு இட்ஸ் ஓகே. இதெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல் சார். தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி இஸ் த சென்சிட்டிவ் இண்டஸ்ட்ரி. அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கும் அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சார். எத்தனை பார்த்துருப்பாங்க. ஓகே, யார் பேசுறீங்களா? யாராவது பேசிட்டு இருக்கீங்களா? சைஜோ, கார்த்தி சார் யாராவது பேசிட்டு இருக்கீங்களா? எனக்கு யாரும் கேட்கல. இல்ல நான் பேசல. உள்ள ஓகே உங்க எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. சைஜோ என்ன கிளம்புறீங்களா? எப்ப ட்ரெயின் ஏறுறீங்க பாலக்காட்டுக்கு? புக் பண்ணிட்டீங்களா கேரளால? நான் புக் பண்ணி எல்லாம் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கிறேன் சார். இனி வந்தா எடுத்து கூட்டு போக வேண்டியதான். எந்த டைம் ஆரம்பிக்குது வானவரன் சார்? சார் இப்போதைக்கு அவங்க டைம் எதுவும் டிக்ளேர் பண்ணல சார். தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் தட் தே ஆர் கோயிங் டு ஸ்கிரீன் அட் 4 AM. Oh, then that's fine. If the theater is confident. They are confident. Theater is confident that they are going to screen, but till now distributors எதுவுமே டிக்ளேர் பண்ணல சார் இப்போதைக்கு. பட் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் வேர்ட், அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க பாத்தீங்களா? அதாவது தெரிஞ்சவங்கன்னா யாராவது இந்த மச்சானுக்கு இந்த சகுனி படத்துல சொல்லுவாங்க மச்சானுக்கு மாமனுக்கு, அந்த மாதிரி தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ட்வீட் போடுறாங்க 7 மணி இருக்குன்னு. பட் இன்ன வரைக்கும் அவரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு எது டிக்ளரேஷன் டைமிங் பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க, கடைசி நேரத்துல ப்ரெஷர் வந்து அதெல்லாம் 4 AM ஷோலாம் ஈஸியா ஓப்பன் ஆயிரும். ஐ டோன்ட் நோ, அது என்ன மென்டாலிட்டினே புரியல எனக்கு. ஓகே. ஸோ கேபிஎம் சார், பிராட்வேல ஏதாவது டிக்கெட் கிடைக்குமா? சொன்னாரு, இருக்குன்னு சொல்லியிருந்தாரு சத்யமூர்த்தி சார். ஏதாவது ஒரு 12:30 மணி காட்சிக்கு பிராட்வேல வந்துட்டு அந்த எபிக் ஸ்கிரீன்ல வந்துட்டு ஒரு சான்ஸ்
ஐமேக்ஸ்ல தான் வரல, எப்பிக்லயாவது உட்காந்து பார்ப்போம். எபிக் தலைவரை ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்த்த ஒரு எபிக் சீன்ல திருப்தியோட கிளம்ப வேண்டியதான். எபிக் தானே சார் அது? ஆமா, கார்த்திக்ல பெரிய ஸ்கிரீன்ல அது பாப்பாரு. 375 ரூபாய். அவங்களே சாதாரணமான ஸ்கிரீன்ல தான் பார்ப்பாங்க, இங்க ஐமேக்ஸ்ல தான் வரலையே. ஓ, என்ன எல்லாம் நம்மளுக்காக ஏதாவது சான்ஸ் இருக்கு கோயம்புத்தூர்ல அதை பாக்குறதுக்கு. 375 ரூபாய். சினிலாஞ்ச் வந்து அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்லாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா ஜாலி. பட் செலிப்ரேஷன் அலோவ் பண்ணுவாங்க, லைக் தார ஓ, தப்பட்டை அப்போ போட்டு அதுக்காக ஜாலியாக ஆட்டம் போடுறது. அதுக்கப்புறமா நான் வந்து யூஸ்வலாக ஃபேமிலி நெய்பர்ஸ்லாம் நான் நெக்ஸ்ட் டே தான் போகிறோம், தேர்ஸ்டே. லைக் ஒரு 40 பேர் புக் பண்ணியிருக்கேன். ஆர்பிஎக்ஸ் நல்லா இருக்கும் எங்கள் ஏரியாவில். அப்புறம் கீழே ஒரு 2-3 டவுட் எல்லாம் கேட்குறாங்க. எதுக்கு அவர் விஜய் போட்டா டிபிலாம் வச்சிருக்கிறார்? அப்பா முதல்ல அவர் புதுசாக வர்றவங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன், அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் யூஸே, அதனால நீங்க அவர் வந்து விஜய் ஃபேன் நினைச்சிட்டு நான் மைக் கொடுத்தோம்னு நினைச்சிட்டு கேட்டுட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அவர் யூஎஸ்ஏயோட ஜெயில லைக்காவோட ஆதரைஸ்டு டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் வேட்டையன். ஸோ அதனால தான் அவர் வந்து பேசிட்டு இருக்காரு, கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நம்ம டிஎம்ல கீழே எல்லாம் வந்து பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. நான் ஏதோ விஜய் ஃபேன் கூட பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மெசேஜ் வந்துட்டு இருக்குது. அவர் யாருன்னு முதல்ல உள்ள போய் பாருங்க. ஸோ அதனாலதான் நாங்க பேசிட்டு இருக்கிறோம். அவர் தான் அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபார் யூஎஸ்ஏ, நார்த் அமெரிக்கா எல்லாத்துக்குமே. ஸோ அதனாலதான் அவருக்கு வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு கல் எடுத்து வீசிடாதீங்க மக்களே. கொஞ்சம் பாருங்க, முகமெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடிங்க. அடிக்க வேணாம்னு சொல்லல, யார் போலியா அவங்க கூட வம்பிழுக்கிறாங்களோ அவங்கள அடிங்க. எல்லாருமே அப்படிதான் ஒரே கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். பார்ப்போம் இதெல்லாம் ராஜ் சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்ப்போம். எல்லாமே அவர் அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்றாங்க யூஎஸ்ல இருந்து. ஸோ அப்போ நம்ம அவர் சொல்றதை நம்ம கண்டிப்பா நிறைய ஏத்துக்க வேண்டி இருக்குது. ஸோ அதை பார்க்கணும். இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. டக்குன்னு உணர்ச்சி வசப்படாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்ன கார்த்தி சார், கரெக்ட் தானே? 100% ரிலாக்ஸாக இருக்கும்ப்பா. யூஎஸ் பாக்ஸ் ஆஃபீஸ், நார்த் அமெரிக்கா பாக்ஸில் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ இந்தியாவில் நல்லா மார்க்கெட் பண்ணி இந்தியாவில் புக் பண்ணி காட்டுங்க எல்லா ஷோஸும். இல்ல ஏன் தெரியுமா சார், நிறைய பேருக்கு அது வந்துட்டு ஒரு புலம்பலா இருக்கு. கபாலியோட ரெக்கார்டு உடைக்கும்னு எல்லாரும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அது இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க கபாலியெல்லாம் வந்து தெலுங்குடைய கான்ட்ரிபியூஷனே தமிழுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. ஓகே, அது வேற லெவல். அது ப்ளஸ் காலிலேருந்து ஓடிட்டு இருந்துச்சு. அது மாதிரிலாம் வந்து தமிழ் படத்துக்கு எந்த படத்துக்குமே அமையாது. இனிமேட்டு நாம் பார்க்கலாம் கூலி வருது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம வந்து இது ஒரு கண்டென்ட்ல ப்ளஸ் வந்து ட்ரெய்லர் வந்து கொஞ்சம் கிளிம்ஸ் காட்டுச்சு இப்படி அப்படியான்னு எல்லாருக்கும் வந்து வெயிட் பண்ணுறாங்க மூவி. ஒன்ஸ் மூவி வந்த பிறகு, பிகாஸ் மேக்கர்ஸ் ஆர் வெரி கான்ஃபிடென்ட், எங்களுக்கும் பயங்கர கான்ஃபிடென்ட்டாக இருக்குது ஆஸ் அ ஃபேன். ஒன்ஸ் வந்த பிறகு அதுக்கப்புறம் வச்சு செஞ்சுருவோம் இந்த எப்படின்னு இந்த பாக்ஸ் ஆஃபீஸை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லை. பிகாஸ் நம்ம எப்பவுமே தமிழ் மூவி வீக்கெண்டு கலக்கும். எஸ்பெஷலி தலைவர் மூவி வந்து வீக்கெண்ட் வந்து படம் நல்ல வேர்டாக போது. 2.0 எப்படி ஆச்சு? 2.0 ப்ராப்ளி வரும்னு தெரியும். நான் ஃபாலோ பண்ணது வரைக்கும் 580 600 கிட்ட தான் ப்ரீமியர் மொத்தமாகவே, ஐ திங்க் யூஎஸில். ஆனால் அதுக்கப்புறம் எப்படி ஓடிச்சு லைக்காவுடைய ப்ராடக்ட், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரைடே நைட்லேருந்து சாட்டர்டே சண்டேலேருந்து பிரித்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ அதெல்லாம் இன்னும் இப்போ இந்த நம்பர்ஸே வந்து எக்ஸ்ட்ரா 2-3 அண்ட் மினிமம் 400 ஆட் ஆகும் நெக்ஸ்ட் 2 டேஸில் வரும்னு சொன்ன மாதிரி. ப்ளஸ் நிறைய ஷோ ஓப்பன் பண்ணிக்கிறதால வாக்கின்ஸ் நிறைய இருக்கும். நல்லா இருந்துச்சுன்னா யோகேஷ் சொல்லுங்க. யோகேஷ் கிஷோர் ஒரு நிமிஷம். யோகேஷ் ஜெயிலருக்கு 20 வருஷம் கிஷோர் 1 மினிட். யோகேஷ் தூக்கிருக்காரு. தேங்க்ஸ் ராஜா. வருண், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் அகெயின். நான் இந்த கொஸ்டின் கேட்கறது வந்து நத்திங் அஃபெண்டிங், பட் ஜஸ்ட் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆக்சுவலி. ஸோ ரீசென்ட்லி வந்து இந்த சனிப்போ வந்து அந்த நானியோட மூவி ரிலீஸ் ஆச்சு இல்லை? I don't know, Pratyangara, I'm not comparing with any other distribution company. You guys are working out well really here. But just trying to understand how they were able to schedule so many number of shows in all the theaters, like even when Hollywood movies are... இப்போ மலேசியா போனீங்கன்னு வச்சுங்களேன், தமிழ் படம் ரிலீஸ் பாத்தீங்கன்னா மேசிவா இருக்கும் சரிங்களா. ஒரே தியேட்டர்ல வந்து எல்லா ஸ்கிரீனும் தமிழ் படம் தான் ஓடும் சரிங்களா. ஸோ தெலுங்கு மூவிஸ் USA is like மலேசியா ஃபார் தமிழ் மூவிஸ் சரிங்களா.
80% ஆடியன்ஸ் இஸ் தெலுங்கு படம் ஸ்வாக்னு ஒரு படம் நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு சரிங்களா, இந்த வீக்கெண்ட். அது வந்து டிசாஸ்டர் படம். ஆனா $200,000 பண்ணியிருக்கு. ஆனா ஒரு நம்மளுடைய லப்பர் பந்துன்ற ஒரு படம் பிளாக் பஸ்டர் சரிங்களா, 3 வீக்ஸ் ஓடி 100K தான் டச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து தெலுங்கு படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. யூஎஸ் அதே நீங்க மலேசியா போயோ இல்ல துபாய் போய் பாத்தீங்கன்னா தெலுங்குக்கு வந்து வெறும் 20 ஸ்கிரீன் தான் கொடுத்துருப்பாங்க, தமிழுக்கு 100 ஸ்கிரீன் கொடுப்பாங்க. ஸோ இந்த பிசினஸ் வந்து நீங்க என்னன்னா நீங்க மலேசியால போய் தெலுங்கு படம் ரெண்டு ஸ்கிரீன்ல தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம் கேட்பாங்களா சொல்லுங்க, ஏன் தமிழ் படம் மட்டும் 100 லொகேஷன்ல ரிலீஸ் ஆகுது, தெலுங்கு படம் ஏன் 2 லொகேஷன்ல ரிலீஸ் ஆகுதுன்னு மலேசியால இருக்கிற இல்ல ஃபேன்ஸ் அவங்க அதை தான் கேட்பாங்க. கரெக்ட். ஸோ பட் ஆனா நீங்க இப்போ நீங்க கம்பேர் பண்றது பிரத்யங்கரா அப்படிதான் இருக்கு. இல்ல பிரத்யங்கரா பண்ணப்போ they did Tamil movie as well. I don't want to mention the name of the movie, but they did a extraordinary job. They என்ன gave படம் the என்ன biggest படம் பண்ணாங்க release. தமிழ் படம் அவங்க தமிழ் படம் வந்துட்டு பிரத்யங்கரா அவங்க பண்ணப்போ I think என்ன they did பண்ணாங்க Leo, right? கேக்குறேன். Leo. ஆமா, லியோ வாஸ் லைக் லியோ வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் மூவி. லைக் தமிழ் தெலுங்குடைய லைக் அந்த டைம்ல இருந்து எக்ஸ்பெக்டட் மூவி. அவங்க அது பண்ணாங்க. லியோ அளவுக்கு தானே இப்ப நான் லியோ எத்தனை லொகேஷன் ஓபன் பண்ணிருக்காங்க நான் இப்பயே செக் பண்ணி சொல்றேங்க. ப்ரோ இல்ல லியோ நான் தெலுங்கு நிறைய டேட்டா வைஸ் லியோ நான் கேட்கல. வந்தாரு. நான் வந்து என்னன்னா எப்படி, ஏன்னா இப்போ நீங்க ஒரு ரீசன் சொன்னீங்கல்ல, நான் பேஸ்ட் ஆன் த இப்போ சீட்ஸ் ஃபில் ஆக as soon as like every shows fill ஆகுறப்போ the next shows are getting open, right? But how Pratyangara, when they distribute movies, they are able to get like minimum 4-5 shows in one location up straight. அவங்க எப்படி அது பண்றாங்க? மேபி அவங்க லைக் தெலுங்கு அவங்க படம் டர்ம்ஸ் டிஃபரெண்டா? இல்ல அதான் போய் தெலுங்கு படம் பண்ணா அப்படிதான் இருக்கும். தெலுங்கு படம் பண்ணா நானும் தெலுங்கு படம் பண்ணா எனக்கும் அப்படிதான் கிடைக்கும் ஸ்கிரீன்ஸ் அமெரிக்கால. ப்ரோ லியோக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவர் இருக்கு தமிழ் தெலுங்குல. படம் பத்தி பேசுறாரு. லியோக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தெலுங்குలో பயங்கரம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குங்க. தெலுங்கு ஸ்டேட்ஸ் ஆல்சோ வெரி ஹியூஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்பா. So that's the reason maybe it have collected. லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விக்ரமுக்கு அப்புறம் வர படம், அது தெலுங்குலயும் பெரிய ஹிட். ஸோ ஆப்வியஸ்லி அதோடைய அன்னைய தேதிக்கு அது பெரிய படம்னா அது அவங்களுக்கு தெரியும். ஆப்வியஸ்லி அந்த ஒரு ட்ரெண்ட் எப்படி இருக்கும்னு தெரியும்ல அவங்களுக்கு. படம் அதுக்கப்புறம் ஓடலன்றது 2வது விஷயம். பட் அந்த ஓப்பனிங்ல தான் அந்த ஓப்பனிங் பெருசா இருந்துச்சுல்ல. I'll say one thing. See, mark my words. I'm saying once again. Namma Coolie Q, I can say Telugu version will be 1 million in US. Mark my words, premier. 1 million US premier Telugu version mattum irukku. So that is the thing. So it depends on the movie, things and everything. So mainly Telugu audience is huge nowadays. It's fact, reality. Telugu audience is very huge in Telugu states from past 10-15 years USA. So that's the reason. இல்ல யூஎஸ் பொறுத்த வரைக்கும் டிரெக்டர் வந்து மெயின் சரிங்களா. இவர் வந்து இந்த தாசா ஞானவேல் வந்து நிறைய ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் என்ன படம் பண்ணாருன்னே தெரியாது. எல்லாருமே ஜெய்பீம் டைரக்டர் தான். ஏன்னா ஜெய்பீம் வந்து இதுல வந்துச்சு. ஸோ அவர் வந்து இப்பதான் 2வது படம் லிட்ரலி. அவர் 2 படம் பண்ணியிருந்தாலும் ஜெய்பீம்க்கு அப்புறம் அவர் லைக் யூஎஸ் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு அந்த காம்பினேஷன் வரும்போது அதுதான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஆஃபீஸ்ல தெரியும். லைக் ஒரு பெரிய டைரக்டர் இப்போ சங்கர் சாரோ ரஜினி சார் பண்ணா அதோடைய மாஸ் வேற மாதிரி இருக்கும். இப்போ மணிரத்னமும் அவரும் பண்ணாருன்னா அது எல்லாமே அந்த காம்பினேஷன் வில் ஒர்க் அவுட் இன் யூஎஸ். எப்பவுமே டிரெக்டர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யூஎஸ் ஃபார் த ஓப்பனிங், பிக் ஓப்பனிங். ஸோ இவருக்கு வந்து தெரியாது. ஜெய்பீம்ன்ற ஒரு படம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது ஓடிடியில வந்தனால ஸோ படம் நல்லா இருக்குன்னு தெரியுமே தவிர அந்த டிரெக்டர் தான் இந்த படத்தோட டிரெக்டர் வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஓகே, தேங்க்யூ வருண். Hey, நம்ம வருண் விட்டுலாம். இப்போ வருண் has lot of things to do. He's next 3 days, few days, he'll be like working around the clock. வருண் நீங்க take care of அதுதான் அப்பயே சொல்லியாச்சு சார். because next few days once one premier show நல்லா வர ஆரம்பிச்சிருக்கு, he'll be like running around chicken head scared off அந்த மாதிரி ஓடிட்டு இருப்பாரு. Because நாங்களும் ஒரு 24 hours கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவோம். So for a good reason. So so அந்த நான் உங்களுக்கு அதில் நான் ஒரு லிஸ்ட் போடுறேன் வருண். அதில் ஸ்ப்ரெட் ஷீட்டில் கூகுள் ஷீட்டில்
few more Regals நீங்க சொன்னதுல ஒன்றும் ஓப்பன் பண்ணல. So I'll send you the list because it's நீங்க நீங்க லிஸ்ட் அனுப்பிச்சு விடுங்க. ஸோ ஆனா நீங்க சொல்லியிருக்க இப்போ அந்த சினிமா பியல் 17லாம் அது ஜெயிலர்லாம் அங்கே ரிலீஸ் ஆகல. இட்ஸ் ஸ்மால் லொகேஷன், ப்ராப்ளி தே வில் ஓப்பன் டுமாரோ வச்சுக்கலாம். ஓகே ஓகே குட். இல்ல அது வந்து கேட்டுட்டே இருக்காங்க நிறைய பேர். சரி 2-3 பேர் பின் பண்றாங்க. என்ன ப்ராப்ளம்னா ஒரு சில ஏரியாஸ்லாம் 10-15 பேர் தான் படம் பார்ப்பாங்க. அவங்க ஒரு 20 மைல் டிராவல் பண்ண மாட்டாங்க. அதுக்காக வந்து இங்க the thing is that சின்ன லொகேஷன்லாம் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. வருண், ஒன் லாஸ்ட் கொஸ்டின், சாரி. இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சப் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணுறாங்களே, இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கவுண்டி ஆர் ஒரு பர்டிகுலர் சிட்டி மட்டும் இப்போ நான் வந்து ரிலீஸ் பண்ணணும்னு விருப்பப்படுறேன்னா, இப்போ அதோட ப்ராசஸ் எப்படி? இப்போ உங்களை எப்படி ரீச் அவுட் பண்ணது? இப்போ இது இந்த அதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க. அதெல்லாம் ஒரு 6-7 இயர்ஸ் பேக் இருந்துச்சு. அது Okay. தெலுங்குல ப்ராப்ளி பண்றாங்க. பட் அது தமிழ்ல இப்ப யாரும் பண்றது இல்ல. யூ லூஸ் த மணி ஆக்சுவலா. ஸோ இங்க மோஸ்ட்ல 90% ஆஃப் த மூவிஸ் வந்து இங்க எல்லா பெரிய படமும் பெரிய பிரைஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ யூ வில் நாட் மேக் மணி. ஸோ Okay, okay. கோவிடுக்கு அப்புறம் என்டையர் டிஸ்ட்ரிபியூஷன் இதுவே மாறிடுச்சு யோகேஷ். கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. ஏன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், அது ப்ரொஜெக்ஷன் எல்லாம் காஸ்ட் எல்லாம் இப்போ டிஃப்ரெண்ட் மாடலுக்கு போயிட்டாங்க. கோவிடுக்கு முன்னாடி ப்ரீ கோவிடுக்கு அப்புறமா லாஸ்ட் 4 இயர்ஸில். ஸோ அதெல்லாம் சப் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் போயிடுச்சு. தெலுங்குலேயே போயிடுச்சு வரும். தெலுங்குல இட்ஸ் நாட் தேர். இல்ல தெலுங்குலயா இன்னும் கொஞ்சம் அவங்க ஷேரா எடுத்து ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டில் லைக் தே கெட்டிங் மணி ஃப்ரம் லைக் இன்ஸ் லைக் இந்த கவுண்டி இல்லாம. ஸோ தேல் ட்ரை டு லைக் தேர் செல்லிங் லைக் 1%, 2%, 5% அந்த மாதிரி. அந்த லியோலாம் அப்படிதான் செல் பண்ணாங்க. ஸோ 5% 10%. அவங்க ஒரு ப்ரைஸை வச்சுட்டு அவங்க ஒரு 10% மார்க்அப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க தேல் செல் லைக் பிரத்யங்கராவி மோஸ்ட்லி ஆஃப் த மூவிஸ் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. லைக் ஒரு 5%, 10% அந்த மாதிரி அவங்க the people invest. So அது தமிழ் மூவிஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. Bro, Karthik bro, Telugu version for Jailer overall it is 1 million, close to 1.2 or Yeah, 1.3. 1.2. Yeah. Starting it was ஸ்டார்டிங் ப்ரீமியர் டே 120-130K தான் from Telugu. very But less. Yeah. I remember. that is the standard, right? We are also expecting for Veteran around 150-200K. வந்துட்டா போதும். It'll pick up. We just only 3,000 to 4,000 tickets தான். It'll sell. I think it will happen, bro. Because Easy. அதான் Varun is saying, right? It picked up. Yeah. Booking is picked up for Telugu. Kishore garu, how is the booking going on in Telangana, Hyderabad right now? Bro, namaste Anna. I told just with KPN Anna. Namaste. Yeah, so yeah, இப்போ இல்ல அண்ணா. அது ஜெயிலர் மாதிரி இப்போ situation is not there. So hoping once stock come, தலைவர் will take away. Right now promotions, nothing is working out. Trailer also didn't impact much. தலைவரோட ஸ்பீச் என்ன அந்த மாதிரி ஒன்னும் இம்பாக்ட் ஆகல. There is no proper, nothing is there on live actually, that's the fact. But I think it will within next day, tomorrow, day after, mostly by once talk comes means it is a open ground for Kalagar because Dasara na it's a big huge holiday, very huge Telangana mainly Nizam area, and also big, it's a big festival all over. So definitely it will. But as of now means it is less than Jailer. That's a fact. Because we can't, as a fan also, I can't tell just exaggerate and tell. There's no point நம்ம அந்த மாதிரி பேசினா என்ன ஃபேக்ட் என்னன்னா ரியாலிட்டி என்னன்னா பேசினா அது ரியாலிட்டினா இட்ஸ் லைக் ஜெயிலர் இப்போ வரைக்கும். ஸோ anything, any trailer comes means any new trailer means release trailer என்ன ஆச்சு கொஞ்சம். So anything means we'll see. But once stock comes means no one can stop that. That's for sure. So hoping for the best. I'm hoping for 2 p.m. Result will be coming now by 2:30 p.m. on 10th day. So அதுக்கப்புறம் தெலுங்குல டாக்குல good talk, normal good talk also is enough for தலைவர். He will take care. He will
క్యారీ ఆన్ మెయిన్లీ టైటిల్ అన్న టైటిల్ అది பேசனக்கு யாருக்கு வரல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிண்டல் பண்றதுக்கு என்ன டைட்டில் அவருக்கு they are not coming நம்ம it's not coming so title should be catchy that's also not properly done things are there but yeah hoping the best It will pick up. Don't worry. Telangana and Andhra is always always Talavar's second no favorite place. KPN sir. no yeah It will hit out. always Uh, Talavar. KPN sir, Kep- I have a small question to Varun. Can I ask if possible? ஒரு நிமிஷம் கேபிஎன் He சார் is always open book here. Anyone can ask him. Varun bro, this is Sarvajit here, musician speaking. Yeah. So bro, இப்போ actually இந்த நார்த் அமெரிக்கா அண்ட் ஐ திங்க் எல்லாமே நாம தான் பண்றோம்னு நினைக்கிறேன். ஸோ சில பேர் 1 மில்லியன் ப்ரீ சேல்ஸ்ன்னு சொல்றாங்க, சில பேர் 620 to 650 அந்த ரேஞ்சில்னு சொல்றாங்க. ஸோ இப்போ கரண்டா எவ்வளோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா வருண் ப்ரோ? ஸோ எனக்கு தெரியாது ஆக்சுவலா, ஏன்னா அது வந்து ப்ரீமியர் டே அன்னைக்கு மட்டும்தான் எனக்கு அஃபிஷியலா தெரியும். ஸோ என்னுடைய போர்ட்டல்ல. ஸோ இப்போ Okay. வந்து எனக்கு தெரியாது. அவங்க எல்லாருமே வந்து தே வில் ஹேவ் சம் டூல் ஸ்கிரீன் ஸ்கிராப்பிங் அந்த மாதிரி வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ Okay. வெங்கியோடையது வந்து ஓரளவுக்கு இட் வில் பி லைக் அப்ராக்சிமேட்டா லைக் 10 or 20% வேரியேஷன் இருக்கும், அவ்வளவுதான். பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். பட் Okay. Okay. அவர் எப்பவுமே கொஞ்சம் கரெக்டா வந்திருக்கும். இன்னொரு சின்ன ஃபாலோ அப் கொஸ்டின் ஆன் திஸ். ஸோ இப்போ வந்து நீங்க எவ்ரிடே ஆஃப்டர் யூ கெட் ரிப்போர்ட் ஃப்ரம் டே ஒன் யூல் பி அப்டேட்டிங் த ப்ரீமியஸ் ஃபைனல் ப்ரீமியஸ் நார்த் அமெரிக்கா போடுவீங்களா? யா போடுவேன். Yeah, what is that thing you're expecting bro, the number for now? தெரியல ப்ரோ, எல்லாமே அந்த இது பண்ணி தான் கிடைக்கும், நமக்கு தெரியும். சொல்றேன் நான். ஓகே ப்ரோ. அண்ட் லாஸ்ட் பேஸ்ல நான் கேட்டபோது ஒரு 700 லொகேஷன்ஸ் கிட்ட நீங்க பிளான் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. ஆமா, ரைட் இப்போ நோ வரைக்கும் 500 கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் ஏஎம்சில ஒரு 60-70 லொகேஷன் கன்ஃபார்ம் ஆகணும். அப்புறம் அரிசோனா லைக் இவங்க ஆர்கின்ஸ் இன்னும் வரல. இன்னும் நிறைய கொஞ்சம் இண்டிபெண்டன்ட் தியேட்டர்ஸ்லாம் வரல. ஸோ லைக் எவ்ரிபடி எண்ட் ஆஃப் த டேல அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஆல்ரெடி லைக் ஆல்மோஸ்ட் லைக் 500 லொகேஷன்ஸ் வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிரைவ் அனுப்பிச்சிருக்கேன் நான் 500. ஓகே. ஸோ ஓவராலா வந்து 600 ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ப்ரோ? யா, அந்த ரேஞ்சுக்கு மேல வரணும். தட்ஸ் வாட் ஐ அம் புஷிங் எவ்ரிவன். ஓகே ப்ரோ. பட் பிகாஸ் இன்னியோட அப்டேட்ல பார்த்தபோது இட்ஸ் லைக் 357 லொகேஷன்ஸ் அப்படின்னு நான் பார்த்தேன். ஸோ ஹோப் இட் does the best. Yeah bro, and thank you so much for being really helpful to all the people and very sweet and kind of you to respond to each and every questions. Yeah. And everyday box office update இருக்குமா bro உங்கள்ட்ட இருந்து, இல்ல 10 கோட்டா சைட்ல இருந்து போடுவீங்களா? இல்ல, எங்க சைட்ல இருந்து இருக்கும் கண்டிப்பா. நாங்க எவ்ரி லைக் அந்த மைல்ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணும்போது கண்டிப்பா இருக்கும். ஓகே ப்ரோ. எவ்ரி டே ஹோப்பிங் டு. ஸோ யார் ஹேண்டில் இருந்து நீங்க பேசிட்டு இருக்கிற ஹேண்டில் இருந்து போடுவீங்களா? யா. Okay bro, thank you so much for being very helpful. Thank you hosts KPN and Karthik, the host. Yeah. Thank you. Have a great day. Bye bye. கேபிஎன் சார் வாசு கீழே இருக்காரு, கொஞ்சம் மைக் அவர் கொடுக்குறீங்களா? கொடுத்தேன் நான். அவர் ஸ்பீக்கர் ஆட் பண்ணி உள்ள வந்தாரு, மறுபடியும் போயிட்டாரு சார். நிறைய அப்படி பேருக்கு கேக்குது, கொடுக்க முடியல. காமிக்கவே இல்லை. ஆமா, லிங்க் ஷேர் பண்ணிட்டு ரெக்வெஸ்ட் பண்ண சொல்லுங்க ஸ்பீக்கருக்கு. வாசு கொடுத்தேன், மறுபடியும் போயிட்டாரு. வர்றாரு போறாருன்னு தெரியல. நிறைய பேர் கேக்குறாங்க, ரெக்வெஸ்ட் இருக்குது ஃபேன்ஸ் பேசுறதுக்கு. பட் சார் திருப்பி எனக்கு கேபிஎன் சார் கோகஸ்ட் கொடுங்க பார்க்குறேன். உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க வெளில வந்துட்டீங்க. இல்லை, வெளில தள்ளிடுச்சு எனக்கு. வெளியில் தள்ளிடுச்சா? ஓகே ஓகே. நான் வெளியில போயிடுறேன். ராஜ் கேபிஎன். வேணாம் எதுக்கு, அதுக்கு சம்மந்தம் இல்லை. ரஜினி வாசு வாங்க. ஜெய் வணக்கம். ஜெய் எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ பேசிட்டு இருக்கிறப்போ. இப்போ தமிழ் வருஷன் நல்லா பிக்கப் ஆகிட்டு இருக்கு. தெலுங்கு வருஷன் ஹிந்தி வருஷன் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ திங்கிங் என்ன, இப்போ தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் எப்படி உள்ளே போகலாம்னு இங்கே இருக்கிற எல்லா இதுக்கும் நம்மளோட ஆட் வீடியோ தெலுங்கு செக்ஷன் ஆட் போட்டு அனுப்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு ஊர்லேயும் அது அங்கேருந்து மொபைல் யூஸ் பண்ண சொல்லியிருக்கு. அந்த ஏடிஏ குரூப் 2 குரூப் இருக்கு இல்லையா, டானா ஏடிஏ, அந்த 2 குரூப்லையுமே அந்த கோஆர்டினேட்டர்ஸை பிடிச்சி அனுப்பிச்சிருக்கேன் மூவி வருதுன்ட்டு.
போட்டிருக்காங்க. ஏன்னா படம் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு ரெண்டாவது வந்து அந்த அவேர்னஸ் இல்லை. படம் இன்னைக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளி இன்னைக்கு நைட்டு கொஞ்சம் பிரிண்டட் இதை அடிச்சு நம்ம க்ரோசரி அண்ட் இதில் ஒட்டினா கொஞ்சம் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஈவினிங் டைம் தான் இந்த லேடிஸ் நிறைய இந்த விஷயத்துல போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ராக்டிவ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா ஓடிட்டு இருக்குது. அதான் நான் தெலுங்கு ஆடியன்ஸை பிக்கப் பண்றது. அதனால அது வந்து நம்ம ஒரு 250 to 300 ஏறி வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஹலோ, சாரி, நம்ம கான்வர்சேஷன். ஹலோ, கேக்குதா நான் பேசுறது? எனக்கு தெரியல. கேக்குது சார் நீங்க பேசுறது கம்ப்ளீட்டா கேக்குது, நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஓகே ஓகே. ஸோ அதுதான் இன்னைக்கு நைட்ல வந்து அதுதான் அந்த இதை பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸாக தான் பேசியிருந்தேன். நம்ம வந்து அதை கொஞ்சம் பப்ளிஷ் பண்ணா தட் வில் ஹெல்ப். மூவி வருது, நம்ம இவ்வளோ பண்ணியுமே வந்து அது ரிலீஸ் டேட் இன்னைக்குன்னு தெரியல. வேட்டையன் நமக்கு இந்த நேம் வேற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அது டேட்டு தான் தெரியல. படம் வருது, படம் ட்ரெய்லர் எல்லாமே அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கு. பட் நாளைக்கு ப்ரீமியருங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஸோ அந்த October 9th தான் நம்ம கொஞ்சம் சாலிடா சர்க்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் வந்து வேடா போத்து பிக்கப் ஆயிடுச்சுன்னா படம் போகணும்னு வச்சுக்கலாம். நம்ம அது நமக்கு எந்த ஹெல்ப் தேவையில்ல. பட் ப்ரீமியர் நம்ம ஷோ வந்து ஃபில்அப் பண்ணோம்னா அந்த October 9th டேட்டு தான் உங்களுக்கு வந்து இப்போ கரெக்டாக இல்லை மைண்டில். யூஸ்வலாக Thursday தான் இருக்கும் இல்லையா? அது ஒரு அதுதான் நான் இப்போ கொஞ்சம் அதில் இதாக பார்க்குறேன். ஸோ ஐ வாண்ட் டு டூ லைக் சம்திங் டு மொபைல் டிக்கெட் சேல்ஸ்க்கு எதாவது பண்ணலான்ட்டு. இன்னைக்கு நைட் ஏதாவது பண்ணுவோம் ப்ரோ. நம்ம அதை கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணலாம். நம்ம எல்லா சைட்லுமே வாட்ஸ்அப் நம்ம எவ்வளோ பேர் இருக்கோம் இதில் இருக்கும். October 9th ஹைலைட் பண்ணி நம்ம வருண் ப்ரோ இங்கே இருக்காரு, அவர்கிட்ட ஒரு அந்த தெலுங்கு இது போட்டு October 9th த ஹண்டர் ரிலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் சர்க்குலேட் பண்ணி விட்டா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். டேட்டு தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியல. இப்போ டெக்ஸஸ்னா இந்த ஷோ இருக்குன்னு சொல்லிட்டு அதை கூட ஃபில் பண்ணி போடலாம். ஸோ தட்ஸ் ஒன் வே டு ரீச் அவுட் டு பீப்புள் சேயிங் இட்ஸ் October 9th. வாசு, ரேலிக்கு அப்புறம் இப்பதான் நீங்க வரீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்பேஸ்ல. ஹவ் த ரெஸ்பான்ஸ் உங்க ஆஃப்டர் த ரேலி? உங்களோட தாட் ஷேர் பண்ணுங்க பிரீஃபா, ஃபியூ வேர்ட்ஸ்ல. ஹவ் வாஸ் த ரெஸ்பான்ஸ் இன் டாலஸ் ஏரியா? இட் பிகம் வெரி வைரல், சூப்பர் வைரல். ஸோ 3 பண்ணோம் இல்லையா? ஃபிளாஷ், ஐ மீன் டெஸ்லா லைட் ஷோ, ரேலி அண்ட் குட், ஐ மீன் வெரி பிக் கேதரிங். அந்த ஸ்பாட்ல பேனர் எல்லாமே மக்கள்கிட்ட வைரலாக ரீச் அவுட்டா டாக் ஆஃப் த டவுன் தான் ஃபார் ஷூர். அது எல்லா ஏரியாலையும் போயிருக்கு. அதை நானே சொன்னேன், எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. பட் இட்ஸ் வென்ட் ரியலி ரியலி வெல். எனக்கு ஹியூஜ் ரெஸ்பான்ஸ். அந்த என்னன்னா பயங்கரமா எல்லாருமே ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த தெலுங்கு மீடியா பேப்பர்ல கூட நம்மளை கலாய்க்கிற மாதிரி போட்டதானுங்க. ஸோ தெலுங்கு ஆடியன்ஸ்லாம் நடக்கும். ஏன்னா தலைவர் ஃபேன்ஸ் வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப் போயிட்டானுங்க. இட்ஸ் குட் ஃபார் யூஎஸ்ஏன்னு போட்டுதானுங்க. நீ எப்படி வேணாலும் என்ன கிளி, ஆனால் மெசேஜை கொண்டு போய் உள்ள போட்டு இருந்தா போதுங்கிற மாதிரி ஆட்டிடியூட்ல தான் அந்த மெசேஜை பார்த்தேன். பட் நல்ல ரெஸ்பான்ஸ் ப்ரோ. ஐ மீன் எல்லாருமே ஒரு பயங்கர சர்ப்ரைஸ். அது என்னன்னா நம்ம ரேலி ஸ்டார்ட் ஆனது வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல, லேட்டஸ்ட் ரோல்ஸ் ராய்ஸ் மாடல். அது வந்து நம்ம வருண் ப்ரோ தான் நம்ம இவங்களை கொண்டு வந்து பாபி கொண்டு வந்து அது ஒரு பெரிய இதாயிடுச்சு. அப்புறம் முருகேசன் பாண்டியன் அண்ணா, அவங்க முருகபாண்டியன் அண்ணன் வந்து ஃபிளாக் ஹோஸ்டிங் பண்ணி திறந்து வச்சது. மக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, எனக்கு கார் எப்போ நிற்கும், இது வந்து போயிட்டே இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 10 miles வந்து கவர் பண்ணோம் ரேலியில. ஒரு பெரிய மக்கள் வந்து இல்லை திருப்பி அந்த அங்கே நம்ம 2:30 சொல்லியிருந்தோம் இல்லையா பேனருக்கு. ஸோ அங்கே மக்கள் வந்து நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தாங்க. அந்த காரையும் நம்ம சேர்த்துருந்தோம்னா அதுக்கு க்ரௌட் அன்கண்ட்ரோலாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாதி பேரை நான் வந்து ரீடைரக்ட் பண்ணி நீங்கள் அங்கே நேராக ஸ்பாட்டுக்கு போயிடுங்க. ஏன்னா நமக்கு வந்து 30 cars தான் வரைக்கும் நமக்கு வந்து அலௌடு. பட் ஆனால் நம்ம வந்து 50 மேலே கார் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் லிட்டரலாக எனக்கு கவுண்ட் தெரியாது. அந்த ட்ரோன் ஷாட் பார்த்தா நமக்கு தெரியும். மோர் தென் 50 cars நம்ம எல்லாம் பண்ணோம்னா அது ஒரு பயங்கர வைபாக தான் போச்சு. அந்த பேனர் வருண் வந்திருந்தாரு, அவரும் நேராக நான் விட்னஸ்ட் ஆல் தி திங்ஸ் இன் பர்சன். ஸோ வருண் ப்ரோ நீங்கள் தான் சொல்லணும் எப்படி இருந்துச்சு ஃபங்க்ஷன். அப்படி இல்லை, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டிருந்தீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. உங்கள் எஃபர்ட்ஸ்லாம் நல்லா பயங்கரமாக லைக் என்ஜாய். நான் வந்து லைக் நீங்கள் அந்த பேனரு எல்லாமே வந்து ஷார்ட் டைமில் பண்ணி கலக்கிட்டீங்க. அதான் இன்னைக்கு வந்து அந்த பெரிய பேனரையும் நம்ம வந்து பெல்ட் லைன் ரோடு நீங்கள் வந்தீங்க இல்லையா, அது தெரியற மாதிரி அதை ஏதாவது விசிபிளாக பண்ணலாமான்ட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ ஐ வில் அப்டேட் யூ சூப்பர் இன்னைக்கு நைட்டு பண்ணிட்டேன்னா அதை பண்ணிடுறேன். ஸோ அது இன்னொரு அந்த டபுள் பிக் பேனர் போனிச்சுன்னா அது பயங்கர அட்டாச்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் அது ரோட்ல வைக்கிற மாதிரி ரோட் பேசிக் ஒரு 6 லைன் ரோட்ல பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். அது மாதிரி அதை பண்ணிட்டு சர்ப்ரைஸா பண்ணலான்னு பார்த்தா நீங்க எல்லாம் கேட்டு சொல்லியாச்சு. So, நீங்க நைட் போக அது எப்படி வருதுன்ட்டு. சரி ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. நம்ம அப்டேட்ஸ் அவ்வளோதான். நம்ம தெலுங்குக்கு மட்டும் ஏதாவது ஒன்று பண்ணோம் bro. அந்த அக்டோபர் 9ங்கிறது வந்து மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகல. ஓ இப்போ இந்த வீக் வருதா இந்த வீக் வருதான்னு நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டது வந்து அப்படிதான் கேட்டாங்க. ஸோ அந்த அக்டோபர் 9th ரிஜிஸ்டர் வந்து அது இன்னொரு நீங்கள் அந்த இமேஜ் கிரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அகைன் அதை வந்து நல்லா சர்க்குலேட் பண்ணலான்னு. அதில் ஒன்லி தலைவர் போட்டு அமிதாப் பச்சன் போட்டு அக்டோபர் 9th அதெல்லாம் ஹைலைட் பண்ணி வந்ததுன்னா கொஞ்சம் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அந்த டேட்டை டைம் ரிஜிஸ்டர். சரி ப்ரோ, ஹிந்தி எப்படி போயிட்டு ப்ரோ? எனக்கு அது ஹிந்தி தெரியும். அதான் உங்களுக்கு அது இன்னைக்கு ஸ்க்ரீன் கிடையாதுல்ல? ஐ மீன் தேர்ஸ்டே கிடையாதுல்ல, வென்ஸ்டே. வெட்னஸ்டே இல்லை, தேர்ஸ்டேல இருந்தா ஹிந்தி. ஓகே. ப்ரோ வருண் ப்ரோக்கு வந்து நம்ம எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா பயங்கரமா அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லா சென்டர்லையுமே வந்து பக்கா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா கிளியர் அப். ஸோ நம்ம அந்த மேஜிக் நம்பரை அடிச்சுட்டு ஹிட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம். ஐ திங்க் வி ஹேவ் 2 more days. என்ன பண்ணலாம். தேங்க்ஸ் ப்ரோ, எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் அவ்வளோதாங்க. ரைட்டு. ஓவர்சீஸ் முடிச்சுட்டு நம்ம இந்தியாவுக்கு வருவோமா? வாங்க சார், சொல்லுங்க, நீங்க இதை அப்டேட் பண்ணுங்க. வருண் இருக்கணுமா? இப்போ நம்ம முடிச்சாச்சுல, வேற ஏதாவது ஒன்றும் இல்லைல்ல? ஆனால் அவரை ஃப்ரீ பண்ணிடலாம். தாராளமா. ரொம்ப சந்தோஷம் அவர் சொன்னது வரைக்கும். சரி சார், நம்மளது இது பண்ணுவோம். டிஎன் வந்து உண்மையாவே டிஎன்ல வந்துட்டு கேபிஎன் சார் சொன்ன மாதிரி தான் நல்ல கிரேஸ். கேரளாலையும் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாவே நல்லா இருக்கு சார். 4 முக்கியமான ஸ்கிரீன் பாலக்காட்டுல நான் இருந்தனால நான் சொல்றேன், அங்கங்க சுத்திட்டே இருந்தேன். 4 மெயின் ஸ்கிரீன் எர்லி மார்னிங் ஷோஸ் எல்லாமே ஃபில்ட் அப். அதாவது பிரியா, ரோமா அந்த மாதிரி பெரிய எவ்வளோ ஸ்கிரீன்ஸ், போயிட்டு சத்யா. இருக்கு கேரளாவில்? எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? ஏன்னா கேரளா பிக்கப் கேரளால ஆயிடுச்சுன்னா வந்துட்டு நான் பாலக்காட்டுல இருக்கிறதுனால வந்துட்டு சார் உண்மையாவே சார் கண்டிப்பா வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்து கேரளா பப்ளிக் லைக் பண்ணுவாங்க. அண்ட் கேரளா பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட் சார் டு டிக்ளேர் த மூவி வெதர் இட் இஸ் குட் ஆர் நாட். ஏன்னா போன படத்தை வச்சு செஞ்சாங்க, அது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா இந்த படத்தை கண்டிப்பா பாசிட்டிவ் டாக் எடுத்துட்டு வருவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஆக்டர்ஸும் இருக்காங்க, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கு, அந்த மாதிரி டைரக்டரும் இருக்கிறாங்க. ஸோ இட் வில் ஒர்க் அவுட். இல்லை இப்போ டெஃபினெட்லி இட் வில் ஜெயிலர் ஒர்க் அவுட். ஜெயிலர் என்ன இவ்வளோ ஓப்பனிங் ஆச்சு? 4.5 4 மறந்துச்சுல கேரளாவில். என்னங்க சார்? கேரளாவில் ஓப்பனிங் தலைவர் ஜெயிலருக்கு ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 1.5 to 2 தான் இல்லை சார் இல்லை இருந்தது மேலே எனக்கு தெரிஞ்ச இருந்துச்சு. வரைக்கும். 4 அவ்வளவுதான் கிட்ட இருந்தது. இருந்துச்சு. 4க்கு மேலே போச்சு நினைக்கிறேன். திங்ஸ். இப்போ ஆல்ரெடி ப்ரீ அப்படியா சேல் சார்? மட்டுமே 1 கோடி கிட்ட போயிடுச்சு சொல்கிறாங்களா கேரளாவை? ஆமா ஆமா, இது பெரிய சேல் உண்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு ஜெயிலரோட ஒரு 75 to 80% தான் வந்துட்டு கவர் ஆயிருக்கு. இன்னும் 20% லேகிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எர்லி ஷோஸ் எல்லாமே நல்ல டிமாண்ட். ஒன்லி வந்துட்டு இந்த ஸ்மால் ஸ்கிரீன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது டிடிஎஸ் 7.1 அந்த ஸ்கிரீன்லாம் வந்துட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா. இப்ப பாலக்காடு பக்கத்துல சித்தூர் அந்த மாதிரி ஊர்ல நான் சுத்தி பார்க்கும்போது இது தெரிஞ்சுக்கிட்டது. அதெல்லாம் வந்துட்டு அப்படியே ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இதாகிட்டு இருக்கும். அது எப்பவுமே எல்லா படத்துக்கும் அப்படிதான் ஆகும். பட் ஆனா மிச்சதெல்லாம் மெயின் ஸ்கிரீன் எல்லாமே புக்ட் அவுட். அவனே சொல்லிட்டா யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க டிக்கெட் அப்படின்னு. நான் சொன்னேன் நான் வேணா உன் பேரை போட்டு ட்விட்டர்ல போட்டேன் அப்படின்னு. எது ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, இருக்கிறதுக்கே டிக்கெட் கொடுக்க முடியல அப்படின்ட்டான். நல்லா டிமாண்டா இருக்கு இங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவங்க வந்து ஓரளவுக்கு டிக்ளேர் பண்ணாலே போதும் சார். ஐ ஃபீல் கேரளா பீப்புள் ஆர் த ரைட் பர்சன் டு டிக்ளேர். ஸோ ஒன்லி கேரளாவில் தான் 4 AM, ஆந்திராவில் இல்லை சார் கேரளாலே 4 AM இப்போ வரைக்கும் டிக்ளேர் பண்ணல சார். பெங்களூர்ல தான் 4 AM.
கர்நாடகால தான் வந்துட்டு 4 AM ஓடுது. அதுக்கப்புறம் மும்பைல 4 AM எடுத்திருக்கிறாங்க. மகாராஷ்டிரால 4 AM ஷோ நடத்துறாங்க. ஸோ இந்த ஊர்ல தான் ஓடிட்டு இருக்கு தவிர வந்துட்டு நம்ம கேரளால ஒன்றும் 4 AM ஷோ லீகலா வந்து டிக்ளேர், அதாவது என்னது ஒரு வெப்சைட்லயோ இல்ல ஆன்லைன் புக்கிங்ல வந்துட்டு எதுவுமே அவங்க வந்துட்டு காமிக்கல. நான் ஒண்ணு சொல்லதான் வந்தேன். ஹலோ ஆக்சுவலா ஜெயிலர் வந்துட்டு கேரளால 5.85 ப்ரோ. ஓ ஜெயிலர் வா 5.85 ஆமா 3-4 இல்ல 5.85. நீங்க சொல்றது ஓப்பனிங் டே கலெக்ஷன் தானே? ஆமா ஃபர்ஸ்ட் டே ஆமா ஆமா கலெக்ஷன். 5.85. ஆனா ஃபர்ஸ்ட் இருக்கும் டே. ட்ரெண்ட் இருக்கு. இன்னொரு 3 டேஸ் புக்கிங் இருக்கு இல்லையா? ஆல்ரெடி 1 கோடி கிட்ட இல்ல போயிடுச்சு. ஹலோ அது வந்துட்டு இப்போ மார்னிங் படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறமும் நிறைய பேர் புக் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிலருக்கு ஆமா நிறைய அப்படி ஆச்சு. எக்ஸாக்ட்லி அதுதான் சார் பாயிண்ட். ஜெயிலருக்கு அப்படிதான் நடந்தது இல்லையா? கேரளால வந்துட்டு ஜெயிலருக்கே இப்படிதான் அப்படிதான் நடக்கும். நடந்தது. ஹலோ ப்ரோ ஹலோ சொல்லுங்க. இல்ல, ஒரு ஹைதராபாத் நிமிஷம். இதுல நம்ம ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன். ஒரு நிமிஷம். யோகேஷ் உங்களுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். யோகேஷ் இருக்கீங்களா? யாருக்கு சார்? யோகேஷ்க்கு சொல்லுங்க உங்களுக்கு தான் ஒரு நன்றி சொல்லணும். சொன்னீங்களா பிரத்யங்கரா வந்து லியோ ரிலீஸ் பண்ணாங்க சொன்னீங்களா? அவர் சொன்னது கவனிச்சிங்களா? அதுக்கப்புறம் கவனிச்சேன் தட் இஸ் அ ஹைலைட் பாயிண்ட். எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. தட் இஸ் ஹைலைட். என்ன ராஜ் நான் கவனிக்கல நினைக்கிறேன். சத்தியமா சொல்ல போனா சார், எங்களுக்கு இன்ன வரைக்கும் யூஎஸ்ஏவோட புக்கிங் பத்தி ஐடியாவே இல்ல கிடைக்க நான் அதை பத்தி மாட்டேங்குது சார். பேசல. இல்ல நல்லா இருக்கா கரெக்டான நல்லா பாயிண்ட். இல்லையான்னு நீங்க எல்லாம் சொன்னாதான் நம்மளுக்கே புரியும். இல்ல சார் காமனா பேசாது. அந்த பர்டிகுலர் பாயிண்ட் வந்து யோகேஷ்க்கு தெரியும். யோகேஷ் கேட்ட கொஸ்டினுக்கு வருண் சூப்பரா ஆன்சர் பண்ணிட்டாரு. அந்த கொஸ்டின் தான் இஸ் ஹைலைட். எத்தனை பேர் என்ன நோட் ராஜ் பண்ணீங்க? என்னது நான் மிஸ் பண்ணிட்டேனா? என்னது நான் அட்டென்ஷன் யோகேஷ் பண்ணல. கேட்டாரு எந்த தமிழ் படத்துக்கு இல்ல கேட்டாங்க. எந்த தமிழ் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க பிரத்யங்கரா அப்படின்னு. லியோன்னாரு. ஆமா அவங்க பெரிய பட்ஜெட் அந்த இதுல வந்து பேசப்பட்ட படம் ரிலீஸ் எவ்வளவு பெரிய ரிலீஸ் ஆனா அப்புறம் என்ன படம் சரியா போடல அப்படின்றது. ஆமா கடைசியில ஒரு வார்த்தை விட்டார்ல. இல்ல ஆமா ஆமா ப்ரோ படம் போலேன்னு. இல்ல அது எல்லாருக்கும் தெரியும் சார். அது லியோ எல்லாம் வந்து தெரிஞ்ச விஷயம். ஃபிளாப்னு அது ஊரறிஞ்ச விஷயம். அதை சரி அவங்க விட்டுருங்க. ரெக்கார்ட் பண்ணி அது போட்டாங்கல்ல வந்துட்டு ராஜ். விஜய் ரசிகரை ராஜ் ஏத்திக்குவாங்க. நான் அது ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஸ்பேஸ்ல வருண் பேசினா ரெக்கார்ட் பண்ணி போடுவானுங்க. நம்ம போட வேண்டியது அதே வருண் பேசின லியோவை. ஓகேவா? அவன் போட்டான்னா ஆமா அதெல்லாம் அவனுக்கு பதில் எழுதி கொடுக்கறதுக்கு ரெடியா அதெல்லாம் விஜய் வச்சிருக்கேன். ரசிகர்லாம் கீழே வந்துட்டு ரெக்கார்ட் இப்ப பண்ணிட்டு ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு சார் விஜய் ரசிகர் வந்து மாநாட பாப்பாங்களா இல்ல இந்த இல்ல வயசுல இது வந்து அவன் பாப்பாங்களா? ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறான். எனக்கு இப்ப ராஜ் சொன்னோட எனக்கு ஒரு சின்ன ஞாபகம் வருது. வருண் பேசின அந்த லியோ என்னதான் படம் வந்திருந்தாலும் படம் போச்சுலன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார்ல. அதை நம்ம ரெக்கார்டு ஸ்பேஸ்ல ரெக்கார்டாவே இருக்குது. அதை நம்ம நல்லா ரெக்கார்ட் கட் பண்ணி போடுவோம். ஓகேவா? சார் அது விஜய் ரசிகரை ஏத்திக்குவாங்க சார். அது ஃபிளாப் தாங்க. இப்ப யாரு உங்க இல்லன்னு படத்தை பத்தி சொல்லுங்க பேசுவோம். நீங்க புக்கிங் இல்ல கீழே வந்து ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாரு சார். நண்பரு. நீ ஜஸ்ட் அதுக்காக அதை பத்தி சொல்லுவேன். சொன்னனாலும் ஹலோ சொல்றேன் நானு. நீங்க வேற எங்க இல்ல ப்ரோ கேக்குதா? விக்னேஷ் ப்ரோ சொல்லுங்க. சொல்லுங்க நான் தான் சொல்ல வந்தேன். நான் ஆக்சுவலா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் 1 நாள் முன்னாடி. இல்ல அவர் சொல்றாரு இந்த மாதிரி வந்துட்டு யூஎஸ்ஏல வந்துட்டு தெலுங்கு படம் வந்துட்டு நிறைய ஸ்க்ரீன்ஸ் போடுவாங்க அப்படிலாம் சொல்றாரு. என்னோட கொஸ்டின் என்னன்னா இப்போ ரஜினிக்கே வந்துட்டு யூஎஸ்ல ஒரு பெரிய மார்க்கெட் இருக்குல்ல. ஆக்சுவலா ஒரு 8.5 பண்ணிருக்குன்றாங்க ஜெயிலரு. இப்போ தேவாரவே எனக்கு தெரிஞ்சு 6 தான் பண்ணிருக்கு. அது ஒரு தெலுங்கு 6 ஃபிலிம் கூட தான். ஒன்றும் ஆகல. 6 கூட ஒன்றும் போல. ஸோ இல்ல அது அவர் வந்துட்டு என்ன எப்படி சொல்றாருன்னா அவர் இப்படி இருக்கு இல்லையா? எப்பவுமே தலைவர் மூவி நான் நிறைய டைம் நான் ட்வீட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இது வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் வென்ஸ்டே வருது. செகண்ட் வந்து தலைவருக்கு வந்து மோஸ்ட்லி ஒயிட் ரிலீஸ் கிடைக்காது. தேர்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மோஸ்டா தலைவர் ஃபேன்ஸ் இங்க இருக்கவங்க எல்லாரும் வந்து வெல் செட்டில் ஃபேமிலி பீப்புள். எல்லாருக்கும் 2 குழந்தை 1 குழந்தை 2 குழந்தை ஃபேமிலியா இருப்பாங்க. ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? அவங்க எல்லாம் வந்து ப்ரீமியர் ஷோ பார்க்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து நல்ல ஸ்க்ரீனு நல்ல இது மொத்தமாக ஃபேமிலி. ஸோ நம்மளுக்கு வீக்கெண்டு தான் வந்து தலைவருடைய வந்து சேசிங் மாதிரி அவருக்கு அடி தூக்கு கிளப்புவார். ஒரு இம்பார்ட்டன்ட் சேசிங் சச்சின் ஆடுறாரு இல்லையா? எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்து வீக்கெண்டு தான் ஃப்ரைடே நைட்லேருந்து அவர் கேம் ஆரம்பிப்பார். ஃப்ரைடே நைட்டு சாட்டர்டே சண்டே படம் நல்லா இருந்துச்சுன்னா. அது ஆந்திரா தெலுங்கு கூட அது மாதிரி கிடையாது. தெலுங்குடைய பெரிய ஸ்டார் கூட அப்படி வராது க்ரௌடு. அதுதான் அவர் சொல்றாரு. நம்மளது எப்பவுமே லாங் ரன்னிங். நம்மளது மோஸ்ட்லி நீங்க 2.0 எடுத்துங்க. கபாலி அப்படி ஆரம்பிச்சது பயங்கரமா. அது ரொம்ப கண்டென்ட் நல்லா இருந்தா பயங்கரமா இருக்கும். எனி மூவி நம்மளுக்கு ஆல்வேஸ் அப்படிதான். ஸோ அதுதான் அவர் சொன்னாரு. தெலுங்கு ஆடியன்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரண்ட் லோடிங். அவங்கலாம் ஃப்ரண்ட் லோடிங் எப்படின்னா மோஸ்ட்லி 3 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியன் அடிச்சிருவாங்க. கண்டென்ட் ரொம்ப நல்லா இருந்தா கூட அதுக்கப்புறம் ஸ்லோ தான். இப்போ கல்கிலாம் வந்து அவங்க 3 மில்லியன் பண்ணதுக்கு கல்கிலாம் வந்து 20 மில்லியன் கிட்ட போயிருக்கணும் அந்த அளவுக்கு. ஆனால் எவ்வளோ போச்சு? 10 மில்லியன் தான் போச்சு. ஸோ நம்ம ஜெயிலர் 8.5. கல்கி எவ்வளோ பட்ஜெட்டு, ஜெயிலர் எவ்வளோ பெரிய பட்ஜெட்.
ஸோ ஹிந்தி மூவி பார்த்தீங்கன்னா அது வேற டோட்டலி டிஃப்ரெண்ட். அது பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக 100K 200K ஆரம்பிக்கும். 3 மினிட்ஸ் போயிட்டே இருக்கும். ஒரு மாசம் ஒட்டி 20 மில்லியன் எடுத்து நிற்பானுங்க கலெக்ஷன். ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். நம்ம மூவி வந்து வீக்கெண்ட் மூவிஸ். தமிழ் மூவி புக் பண்ணுற எல்லாருமே வந்து அந்த லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி புக் பண்ணுறாங்க. நம்மளுக்கு க்ரௌட் அந்த மாதிரி க்ரௌட். அதான் சொல்கிறாரு வேட்டையன் அந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம. ஹலோ யாருங்க? ஹலோ சொல்லுங்க நான் சொல்லுங்க. ஹைதராபாத்லேருந்து பேசுகிறேன் ப்ரோ. இங்கே ஹைதராபாத்தில் பிரச்சனை என்னென்னா மல்டிப்ளெக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சின்ன சின்ன தேட்டர்லாம் ஓப்பன் பண்ணல இன்னும். 13th வரைக்கும் டிக்கெட்ஸ்லாம் மல்டிப்ளெக்ஸ் தான் இருக்குது. அதுவும் பிரசாத் மல்டிப்ளெக்ஸ் தான் இருக்குது. நான் ஏஎம்ஆர் பிளானெட்டில் புக் பண்ணிட்டேன் வெட்னஸ்டே தேர்ஸ்டேக்கு. பட் இங்கே பிரச்சனை என்னென்னா டைட்டில் தான். இங்கே வேட்டையன் ஹண்டர்னா தெரிய மாட்டேங்குது. ஜெயிலர்னா இட்ஸ் எ யூனிவர்சல் டைட்டில். இங்கே பிரச்சனை என்னென்னா த டைட்டில் இஸ் த பிக்கஸ்ட் ப்ராப்ளம். யாருக்குமே அந்த அந்த சரியா டைட்டிலாக மாற்றிட்டு பேசாம வேட்டையலூன்னு மாத்திர வேண்டியதானே விவேக் சொல்ற மாதிரி. வேட்டகாடு ஏதோ வேட்டகாடு இல்ல என்னன்னா பிரச்சனை என்னன்னா கரெக்ட். அது ரொம்ப நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்? லைக்காவுடைய டெசிஷன் அது. நம்ம என்ன ஹிந்தில கூட அதான் பிரச்சனை. இந்தியன் தெலுங்குல அதான் பிரச்சனை. கன்னடாவிலே அதான் பிரச்சனை. ஹண்டர்னு வச்சிருக்கலாம். இங்கிலீஷ் பேர் மாதிரி ஹண்டர்னு வச்சு க்ளோஸ் பண்ணிருக்கலாம். எல்லாம் முடிஞ்ச பிறகு லாஸ்ட் டைம்ல ப்ரமோஷன் கூட சரியா இல்ல லைக் அது இங்க தெலுங்குல. ஜெயிலர்க்கே இல்ல. நீங்க வரியா பண்ணாதீங்க. தெலுங்குல வந்துட்டு டெஃபினட்டா பிக்கப் ஆயிடும். அது வந்து நல்ல ஒரு லீவு. என்னங்க ஹண்டர்னு கூட வச்சிருக்கலாம். பிச்சிக்கிட்டாது போ சார். ஹண்டர்னு வச்சிருந்தாலே போதும் சார். அது வந்துட்டு அதுவே ஆக்சுவலி உண்மையா சொல்ல போனா தலைவர் படம் வந்துட்டு டெஃபினட்டா அதெல்லாம் பிக்கப் ஆயிடும். அது வந்துட்டு யோசிக்கணும் அவசியமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கச்சிபௌலி தியேட்டர்ல எல்லாம் நல்லா டிமாண்டா போயிட்டு இருக்கு இப்ப டிக்கெட்ஸ் எல்லாம். நல்லாதான் மூவ்மெண்ட் இருக்கு. எனக்கு ஒன்னும் அது வந்துட்டு இதா தெரியல. ஹைதராபாத் இன்னைக்கு ஸ்லோ பிக்கப் தான் இருக்கும். வானவராயன் ப்ரோ நான் பேசுறீங்களா? சொல்லுங்க. வாட்ஸ்அப் கொஞ்சம் பாருங்க. கேக்குது. அது யார் உங்களோட ஐடியா? அந்த என்ன நான் ரிப்ளை பண்ண அந்த ஐடியா அப்படிதான் பேசியிருந்தது. அது ஒரு டைம்ல அதுதான் இப்ப எனக்கு காமிக்குது. அது பிளாக் ஐடின்னு காட்டுது. அதனாலதான் நான் அந்த ஐடி தானு உங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டேன். இல்ல அந்த ஐடி கிடையாது. எந்த ஐடிப்பா? நான் பாடு கொடுத்துற போறேன். மைக்கு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு வாட்ஸ்அப். மைக்ல ஏதாவது இருக்கா அந்த ஐடி? இல்ல எனக்கு பிளாக்னு காட்டுது அந்த ஐடி. ஏன்னா அது வந்து ஒரு டைம்ல நம்மளுக்கு அந்த ஜெயிலர் டைம்ல லியோ டைம்ல எல்லாம் வந்துட்டு ஒரு ஜெயிலர் பத்தி பயங்கரமா பேசி அதுக்கப்புறம் டப்புன்னு லியோ பத்தி நான் ஒரு வாட்டி நான் அந்த ட்வீட்டே போட்டு கேட்டேன். நீ தலைவர் ஃபேனா இல்ல சும்மா இது பண்றியா? லியோ வச்சு போல் வச்சு கலெக்ஷன்ஸை பத்தி போட்டது அது இதுன்னு போட்டு பார்த்தாலே தெரிஞ்சு அது ஒரு ஃபேக் ஐடின்னு தெரியும். எந்த ஐடியா ஆக்சுவலா? ஓகே நான் நில்லுங்க, நான் அனுப்பிச்சு விடுறேன் உங்களுக்கு. இப்ப அந்த ஐடி ஸ்பீக்கர்ல இருக்கா? அப்படிலாம் இல்ல. என்னதான் அந்த ஐடி சரி இல்ல எனக்கு என்னன்னா விக்னேஷ் சார் எல்லா இடத்துலயும் உள்ள போதுறாருப்பா. இல்லங்க நான் வாசு கிட்ட பேசுறதுக்காக வந்தேன். ராஜ் சார் வந்து இன்வைட் பண்ணியிருந்தாரு, என்னால வர முடியல. நான் வீடியோ எல்லாம் பார்த்தேன். ஐ வாண்ட் கங்க்ராச்சுலேட் வாசு. ஆக்சுவலா ஈவெண்ட் ரொம்ப நல்லா போச்சுன்றதுக்காக தான் நான் அவர்கிட்ட பேசலாம் வந்தேன். ஏன்னா இந்த அளவு இவ்வளோ பெரிய எஃபோர்ட் வந்து யாரும் இந்த ஊர்ல போடுவாங்களான்னு தெரியல. பண்ணுவாங்க, கார்த்திக்லாம் பண்ணுவாரு. அவர் வந்து இந்த அளவு பண்ணுவாங்களான்னு தெரியாது. லைக் இவ்வளோ பெரிய ரேலி. ஏன்னா இந்த அளவுக்கு பண்றது வீட்டுல செயற்படி தொடர்படி வாங்கிட்டு இருக்கேன். எந்த வேலையும் இல்ல. என் ஒய்ஃப் ஆல்ரெடி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ என்ன தேட்டருக்கு சுத்திட்டு இருக்க, நீ வந்து சரியில்லையே அப்படின்னு. சொல்ல வேண்டிய நான் காலேஜ் படிக்கும்போது இப்படிதான் இருந்தேன், இப்ப அப்படி ஆயிட்டேன்னு சொல்லிருக்கேன். அது அப்படி சொல்லிதான் சமாளிச்சிட்டு இருக்கேன். கேபிஎன்
புரியுதுங்களா? எங்க கா இந்த வருஷத்துல ஒரு தடவை தான் ஒரு படம் வருது, அது கூட பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க ரொம்ப வேண்டியதானே நீங்க? ரொம்ப எனக்கு கத்தினா காலில் வந்து அழுதுருவேன் அப்படின்னு விட்டுட்டாங்க. ஸோ அதனால அவர்கிட்ட சொல்லலாம். ஏன்னா இல்ல இந்த அளவு அவர் இல்ல 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 உண்மையா அவரு சார் பண்ணதுல சார். ஆஹா. அவரு பண்ணதுல நாங்களாம் 10% கூட பண்ணல. அதுதான் உண்மை. யாரு இல்ல பண்ணதில்ல? சார் எஃபோர்ட் வாசு. சார் இல்ல சார் அப்படியா? எஃபோர்ட் இஸ் எஃபோர்ட். ஆமா சார். ஆமா 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 சொல்லுவார் அடிக்கடி. சார் பெரிய சார் நிறைய நான் உங்களுக்கு தனியா டிஎம்ல சொல்றேன் சார். அவர் என்னென்ன மாதிரி பணம் இதுல என்னென்ன மாதிரி அவருக்கு லாஸ், என்னென்ன மாதிரி இதுல இதா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா சொல்றேன். ஐயோ பெரிய கதை நடந்துச்சு. பெரிய கதை நடந்திருக்கு. ஐயோ வேற யாரா இருந்தா தூக்கி போட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. தூக்கி போட்டா என்ன அது உங்களுக்கு எதுனா. ஆனா அவர் எடுத்த காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அது சொல்ல முடியாது. அது இங்க ஸ்பேஸ்லாம் சொல்ல முடியாது. அந்த மாதிரி கஷ்டப்பட்டா அந்த ஒரே ஒத்தாள் தான், வேற யாரும் இல்ல. அவரை சுத்தி இருக்கிறது தான். அந்த ரியாலிட்டி ஷோ நடக்கலாம் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க. பட் இது உடல் உழைப்பு, மேன் பவர் யார் கொடுக்கறது? இது மட்டும் கொடுத்தா போதுமா, சப்போர்ட் பண்ண போதுமா? அதெல்லாம் வந்து அவரெல்லாம் பண்ணதுலாம் நான்லாம் 1% கூட நம்மளாம் பண்ணல. அதான் உண்மை. கேபிஎன் ஹரிஷ் வந்து ஸ்பீக்கர் கேட்டிருக்காரு, என்னால கொடுக்க முடியல. ராஜுனால கொடுக்க முடியுதா? ஹரிஷா இப்போ நான் பழையபடி உள்ளதான் போகணும். உள்ள போய் நோண்டி எடுத்து ஹரிஷ் ஐடியை கொடுத்து ஐடியை பிடிச்சி ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். வந்துட்டா ஹரிஷ் வந்து வந்துட்டாரா? எல்லா பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அப்படி. இல்ல கேபிஎன் சார், அதான் அவர்கிட்ட நான் கேட்கலான்னு இந்த வாசு சார் கிட்ட. ஏன்னா நான் ஆல்ரெடி இந்த மாசம் 26 அன்னைக்கு ஒரு மவுண்ட் வெர்னான் ஒரு இடத்துக்கு போனோம், டாலஸ் பக்கத்துல. ஸோ படம் வந்து நார்மலா நல்ல ஜெயிலர் மாதிரி ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டாலஸ் மாதிரி ஏரியால 25th டே ஷோ பண்ணுவாங்க. ஸோ அவர் அந்த மாதிரி ஏதாவது பிளான் வச்சிருந்தா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்காக தான். ஏன்னா ஜெயிலருக்கு வந்து நாங்கள் கேட்டோம் இங்க பண்ணலான்னு, பிரைம் மீடியா வந்து முடியாது அப்படின்ட்டாங்க ஸ்கெடியூலிங் பிரச்சனைனால. பட் டாலஸ்ல வந்து கண்டிப்பா அந்த ஏன்னா முக்கியமான சிட்டிஸ்லாம் ஜெயிலர் 25th டே ஓடிச்சு. ஸோ அதான் அவர் ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா கேலக்ஸில சினி கேலக்ஸி ஸ்கேப் இருக்கு இல்லையா, ஸ்கேப்ல பெரிய தியேட்டர் டாலஸ்ல வந்து அதுல தான் பிளான் பண்ணிட்டு ஆர்மோகிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓகே 25th டே ஃபங்க்ஷன் தான் கண்டிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது எனக்கு டாலஸ் போற வேலை இருக்கு, சேர்ந்து பண்ணிடலாம். ஓகே நீங்க வரதானா சொல்லுங்க, நானும் வரேன் கண்டிப்பா. கண்டிப்பா ஓகேங்க. ஓகே தேங்க்ஸ் கேபிஎன் சார். தேங்க்யூ ஜி. ஹரிஷ் புதுசா வந்திருக்காரு, அவர் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறாரா? சண்டை போடும்போதெல்லாம் ஆளை காணோம். இல்ல காலைல மீட்டிங்ஸ்ல அட்டெண்ட் பண்ணிட்டு திடீர்னு பார்த்தா வரும்னு ஏதோ ஸ்பேஸ் ஓடிட்டு இருக்கு. என்ன நடந்தது? ஏதோ பெருசா சம்பவம் நடந்தது. பெரிய சம்பவம் பண்ணிட்டாரு கார்த்திக். நான் எதுவுமே பண்ணல. அவன் வேற பாவம் வந்து ஹரிஷ் ப்ரோ, அவன் வேற பாவம் விஜய் டிபி வேற வச்சிருக்காரா, கலவரம் உண்டாக்கிட்டு. எனக்கே புரியல முதல்ல யாரா இவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாம் பேசும்போது ஓகே டிஸ்ட்ரிபியூட்டரா பரவாயில்லையே, விஜய் போட்டோ வச்சு தலைவர் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பேர் இப்படிதான் அப்படின்னு பல பேர் பல விதமா திட்டுறாங்க. என்ன கேப்பேன் சார், விஜய் டிபி யார் அது? விஜய் டிபில பேசிட்டு இருக்கிறது வெளியில விடுங்க, முதல்ல வெளியில தரலைங்க. இரியா அவசரப்படாதையா. இல்லைங்க அது how to capitalize தலைவர் பவர், they are not capitalizing it. இங்க நீங்க நேற்று கூட பேசணும், மீட் பண்ணும்போது 3:30 மணி ஷோ போடுறாங்க, இல்லைன்னா நைட் 9:30 மணி 10:30 மணி 11:30. யாருங்க போவா? 11:30 மணிக்கு ஒரு வெனஸ்டே நைட் யார் போவா சொல்லுங்க? அது கூட ஓகே. பட் அந்த பிரைம் டைம்ல கொஞ்சம் எக்ஸி ஷோஸ் போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபுல் ஆகும். அது வந்து கண் கூட பாக்குறோம். என்னென்ன எக்ஸி ஷோஸ் போட்டிருக்காங்க எல்லாமே புக். அது இந்த மாதிரி பண்றாங்க. அது ரொம்ப கஷ்டமான. அவர் என்ன தெரியுமா சார் பதில் சொல்றாரு, ஃபுல் ஆயிடுச்சுன்னா அப்படியே பக்கத்துல இருக்கிற கவுண்டர் தானா ஓபன் ஆயிரும் அப்படின்னு. அது எனக்கு தெரியல உண்மையாவே ஸ்டேட்ஸ்ல அப்படி இருக்கான்னு. இங்க கிடையாது. டு பி ஃப்ராங்க், தமிழ்நாட்டிலயோ இல்ல வேற எந்த ஸ்டேட் அப்படி நடக்காது. நீங்க ஒரு தடவை அதை பிரைம் ஸ்லாட் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அது கடகடன்னு அது ஃபுல் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அவ்வளவுதான், அதோட டிக்கெட் முடிஞ்சுது. இனி நீங்க வேற எங்கேயாவது தேட்டருக்கு தான் ஓடி ஆகணும். ஒண்ணு இல்லைங்க, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். 7:30 மணி ஒரு ஷோ ஒருத்தங்க எக்ஸ்டில ஓபன் பண்றாங்க, அது ஃபுல் ஆயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த டைம் ஸ்லாட்ல எல்லாரும் புக் ரெடியா இருக்காங்க. 7:30 ஷோ போடுறாங்க. வாட்ச் people still watch. ஒரு 8 மணி டிஃபரண்டா கேக்குது. சாரி பேசுங்க. இது நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. இல்ல ஐ திங்க் சாரி நீங்க பேசுங்க, நான் மியூட் போறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஓகே சார்.
பட் எப்படியோ ராஜ் சருக்கு கார்த்தி சருக்கு அவங்க பெட்டரா தான் ஃபீல் பண்றாங்கன்னா அப்ப பெட்டரா தான் இருக்கலாம்னு நம்ம நினைச்சிட்டு போக வேண்டியதுதான். சார் இன்னொரு விஷயம், நிறைய பேர் எனக்கு இப்ப ட்வீட் போட்டிருக்காங்க 6 கோடி ரூபாவா கேரளால ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன். ஜெயிலர் கார்த்தி சார் உங்களை தான் இருக்காரா லைன்ல? சரி சொல்லுங்க சார். ஆமா அதுதான் விஷயம் சார். அதான் அவர் கேட்டிருந்தார்ல ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளோன்னு, நானும் 1 2 ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா ப்ரீ சேல்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன் தெரியாதனமா. பட் டோட்டல் கலெக்ஷன் வந்து 6 கோடியாமா.